அத்தியாயம் 1. பூமியை விட்டு ஒரு அடி மேலே மிதந்தபடி நடப்பவர்களை நம்பியிருக்கும் மகா பெரிய ஹோட்டலில் தலையில் ஒரு துணி விசிறி தொப்பி வைத்த கதவு திறப்போன் 1 போட்டு 0 ரூபாய்க்கு குறைவாக நீட்டப்பட்டால் சாரி என்பான். யாரும் நீட்டுவதில்லை. கார் வாங்க தீர்மானித்த அன்பர்கள் எந்த கார் எந்த கலர் என்று முடிவு செய்ய இங்கே வந்தால் போதும். திகட்டும் வரை பார்த்து தீர்மானிக்கலாம். 1 ஏக்கர் ரிசப்ஷன், சன்ன மியூசிக்கோடு ஃபவுண்டன், பியூட்டி கான்டெஸ்டுக்கு போக வேண்டிய ரிசப்ஷனிஸ்ட், அவர்களின் மின்னும் லிப்ஸ்டிக் உதடுகள், குட்டி செயின்களின் முடிவில் குட்டி டாலர்கள், வறுமையின் நிறம் சிவப்பில் பிரதாப் போத்தன் ஸ்ரீதேவியிடம் அந்த ஐஸ்கிரீமா நான் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன் என்பது போல இங்கே அந்த டாலராக நான் இருக்கக்கூடாதா என்று நீங்கள் நினைப்பீர்கள். மசாஜ் கிளப், சலூன், பியூட்டி பார்லர், ஹெல்த் கிளப், ஸ்டீம் பாத், கேபரே ஹால், பொக்கே ஷாப், டிராவல்ஸ் ஆஃபீஸ், பாசிமணி மாலை 1 ரூபாய் 675.50க்கு விற்கும் டை கட்டின சேல்ஸ்மேன் கொண்ட கடை, நீச்சல் குளம், புல்வெளி, முயல்கள், மொத்த ஹாலுக்கும் 3 40 வாட்ஸ் பல்பு கொண்ட முகத்தை சௌகரியமாக ஒளித்து கொள்ள முடிகிற சதா தண்ணி பார்ட்டி நடக்கின்ற ஹாலுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் என்று பெயர். 6 மாடியில் மொத்தம் 88 அறைகள், ஏற இறங்க 3 லிப்டுகள், ஒவ்வொரு அறையும் கால் கிரவுண்ட். ஒரு டூரிஸ்ட் பஸ் முழுக்க படுத்து மீதி இடத்தில் கீரி பாம்பு வைத்து வித்தை காட்டலாம். 3வது மாடியில் 307ஆம் எண் அறையின் ஜன்னலை திறந்து சிட் அவுட்டிற்கு வர அம்மன் தரிசனம். நீச்சல் குளத்தில் குளிக்கிற நீல சாய்வு படுக்கையில் நீட்டி படுத்து மெனக்கெட்டு நிறத்தை சாயல் மாற்றுகிற வெள்ளைக்கார அம்மன்கள், பெரும்பாலும் 2 பீஸ் பிரவுன் கூந்தல் அம்மன்கள். ஆனால் அந்த அறையில் கிரண் அதை ரசிக்கவில்லை. அவன் பார்வை கட்டில் மேல் இருந்தது. அதில் அவள் சுவரில் உள்ள ஓவியம் மாதிரியே படுத்திருந்தாள். சுவரில் ஓவிய பெண்களை வரைந்த தூரிகைக்காரனுக்கு அநியாய மறதி. ஆடை தவிர எல்லாம் அணிவித்திருந்தான். கற்பென்னவோ கண்களில் இருப்பது போல கூலிங் கிளாஸ். கிரண் தன் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் சட்னி செய்துவிட்டு அவளை சமீபித்தான். நகர்ந்து இடம் கொடுத்தாள். அவள் பூராவும் அணிந்து கண்ணாடி முன்னால் தன்னை சரி செய்து கொண்டு வந்த பிறகு அவளை பார்த்தாள். ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு விழியின் ஓரத்தில் கனவு கண்டு கல்யாணத்திற்கு காத்திருப்பதாக கவிதைகளில் எழுதுவார்களே, அப்படி ஒரு சராசரி குடும்ப பெண்ணாகத்தான் தெரிந்தாள். கிரண் தான் பற்ற வைத்து கொண்டு நீட்டிய போது சாக்லேட் எடுத்துக்கொள்வதைப் போலத்தான் சிகரெட்டை எடுத்துக்கொண்டாள். சிட் அவுட்டில் வந்து அமர்ந்ததும் அவளையே 72 வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு, ரொம்ப நாளா உன்னை ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்றான். தெரியும் என்றாள். என்ன? நான் எப்படி வழுக்கி விழுந்தேன் அதானே? பயங்கர புத்திசாலினி. இல்ல, அனுபவம். கட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிமிஷம் யாராச்சும் உத்து பார்த்தா அப்போ என்ன கேள்வி வரும்னு தெரியும். அதே மாதிரி புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்து கேட்டா இந்த கேள்விதான். அப்போ பதில எழுதி ஜெராக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதானே? கட்டுப்படியாகாது, பிரிண்ட் தான் செய்யணும். நாட்டிகள் சொல்லேன். வேணா கிரண், சாம் போயிடும். மறுபடி என்னை கூப்பிட மாட்டீங்க, விட்டுடுங்க என்றவள் கையை உதறி நேரம் பார்த்தாள். புறப்படணுமா? காத்துக்கிட்டு இருப்பார். புருஷனா? பார்ட்டி என்று எழுந்து கொண்டாள். கிரண் தன் மணிப்பர்ஸை எடுத்து அவள் முன்னால் பிடித்து, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ என்றான். அவள் 2 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு, எப்பவுமே நியாய விலைதான் என்று கண்ணடித்து விட்டு நடக்க தொலைபேசி ஒலித்தது. எழுந்து வந்து எடுத்தான். கிரண் ஹியர். அலெக்ஸ் பேசுறேன். பிஸியா இருக்கியா? இல்ல, போயாச்சு. சொல்லு. நேர்ல வரேன். ராவ் வரானா? நான் அவனையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன், வாங்க என்று வைத்துவிட்டு மீண்டும் சிட் அவுட் வந்தான். அரை மணி நேரத்தில் அலெக்ஸும் ராவும் வந்து சேர்ந்து ராவ் கட்டிலில் கிடந்த 2 மல்லிகை மொட்டுகளை எடுத்து கிரண் மேல் வீசி, ஏண்டா சண்டே ஹாலிடே கூட கிடையாதா என்றான். சண்டே அன்னைக்கு நீ பல் துளக்கிறது இல்லையா ராவ் என்றான் கிரண். யாரு? ஜெயரேகாவா? நீ புத்தன்னா எதுக்கு அட்ரஸ் கேட்குற? ச, நான் எப்போ புத்தன்னு சொன்னேன்? ஆனால் உன் அளவுக்கு மோசம் இல்லை. சண்டே ஹாலிடே கண்டிப்பாக விட்டுடுறதுண்டு. இந்த வாக்குவாதத்துக்காக இப்போ நாம் இங்கே கூடல என்றான் அலெக்ஸ் குரல் உயர்த்தி. ஆர்டர் சொல்லப்பட்ட பீர் பாட்டில்கள் வந்ததும் உடைத்து கவிழ்த்து கொண்டு ஆளுக்கு ஒரு சிகரெட் கொளுத்தி கொண்டு தொழில் கருத்தரங்கத்தை துவக்கினார்கள். என்ன சொல்லு அலெக்ஸ் என்றான் கிரண். 3 கோடி என்றான் அலெக்ஸ். ராவிற்கு புரை ஏறியது. விளையாடுறியா? நாம் என்ன மினிஸ்டரா அந்த அளவு பணம் பார்க்கறதுக்கு? இதை பாரு. தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு மடக்கப்பட்ட செய்தித்தாள் எடுத்து சுருக்கம் நீக்கி, படிக்கிறேன் கேளுங்க என்றான் அலெக்ஸ். படித்தான். மண்டல தேவிக்கு 3 கோடியில் வைர கிரீடம். ஆந்திர மாநிலத்தில் உள்ள மண்டலம் என்ற ஊரில் மிகவும் பிரபலமான தெய்வம் மண்டல தேவி. இந்த கோயிலுக்கு இந்தியா முழுக்க பக்தர்கள் உண்டு.
எல்லா மொழி மக்களும் மண்டல தேவியை மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக கருதி வணங்கி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு மண்டல தேவியை தரிசிக்க சராசரியாக 30,000 பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பக்தர்கள் வழங்கும் காணிக்கையை 24 மணி நேரமும் அலுவலர்களை நியமித்து எண்ணுகிறது கோயில் நிர்வாகம். நடுவில் நிறுத்தி பீர் குடித்தான் அலெக்ஸ். கோயில்ல பூந்து உண்டியல் லவட்டிடலாம்னு சொல்றியா என்றான் ராவ். இன்னும் நியூஸ் முடியல. இந்த மண்டல தேவிக்கு வருகிற 24ஆம் தேதி திருவிழா நடக்கிறது. அன்றைய தினம் மண்டல தேவிக்கு ஒரு புதிய வைர கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இந்த வைர கிரீடத்தின் மதிப்பு 3 கோடி ஆகும். இந்த வைர கிரீடம் கோயிலுக்கு செய்து கொடுக்கின்ற பொறுப்பு சென்னையைச் சேர்ந்த ஆனந்தி ஜுவல்லர்ஸுக்கு தரப்பட்டது. விலை உயர்ந்த வைரங்களையும் நவமணிகளையும் பதித்து ஆனந்தி ஜுவல்லர்ஸ் இந்த வைர கிரீடத்தை உருவாக்கியுள்ளார்கள். இன்னும் சில தினங்களில் இந்த வைர கிரீடம் மண்டலதேவி கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வைர கிரீடம் தற்சமயம் ஆனந்தி ஜுவல்லர்ஸின் கடையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 3 தினங்களுக்கு இந்த கிரீடம் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்று நகைக்கடையின் உரிமையாளர் திரு வேணுகோபால் தெரிவித்தார். படித்து முடித்துவிட்டு செய்தித்தாளை டீப்பாய் மேல் போட்டான் அலெக்ஸ். இந்த கிரீடத்தோட படம் போட்டிருக்கானா என்றான் கிரண். இல்ல, 24ஆம் தேதியா திருவிழா? ஆமா, இன்னைக்கு தேதி 15, இன்னும் 9 நாள் இருக்கு. எப்படியும் திருவிழாவுக்கு 2 நாள் முன்னாடியாவது கிரீடம் அங்க போயிடும். ஆமா, 3 கோடி ரூபாய் மதிப்புனா நிச்சயமா எக்கச்சக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். மளிகை கடை வாசல்ல உப்பு மூட்டையை போட்டு வைக்கிற மாதிரி வாப்பா எடுத்துட்டு போன்னு வாசல்ல போட்டு வைப்பாங்களா? ஒரு மாங்காய் வேணும்னாலும் ஒன்று கல்லால் அடிக்கணும், இல்லைன்னா மரத்து மேலே ஏறணும். முயற்சி இல்லாம 3 கோடி சும்மா கிடைக்குமா என்றான் அலெக்ஸ். ரைட், இது கவர்ச்சிகரமான ப்ராஜெக்டா தெரியுது, இறங்கிடலாம். அலெக்ஸ், ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டியா என்றான் ராவ். அந்த கிரீடத்தை அடிச்சிடணும்னு ஒரே பிளான் தான் தற்சமயம். முதல்ல அந்த வைர கிரீடம் எப்படி இருக்கு, அதை என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோட வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீயும் நானும் பொதுமக்கள் இல்லையா? கூட்டத்தோட கூட்டமா போய் முதல்ல ஒரு முதல் கட்ட சர்வே விடலாம் கிரண். கரெக்ட். இப்ப கடை திறந்திருக்குமா? அலெக்ஸ் வாட்சை பார்த்து, திறந்திருக்கும், வாங்க போயிட்டு வந்துடலாம் என்று எழுந்து கொண்டான். அத்தியாயம் 2. காரில் இசை கேட்டபடி பேங்க் உள்ளே சென்றிருக்கும் சுசீலா திரும்புவதற்காக காத்திருந்தான் பரத். பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த அந்த மஞ்சள் சுடிதாரிணியை எங்கோ பார்த்தது போல் ஒரு ஞாபக நிழல் அவனுக்குள் படிந்து விலகி கொண்டிருந்தது. அந்த பெண்ணும் 4 வினாடிகளுக்கு ஒரு தரம் காருக்குள் இருக்கும் இவனை பார்ப்பது போல தெரிந்தது. பெண்களை பார்க்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நன்றாக முகத்தை பார்த்தால் மனதில் பதிந்திருக்கும். முகத்தை யார் சரியாக பார்க்கிறார்கள்? இவள் ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டோ, அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கம்ப்யூட்டரில் பில் போட்டு தந்தாளா, அல்லது சினிமா தியேட்டரில் எனக்கு முன் சீட்டில் அமர்ந்து படம் பார்த்தாளா? எங்கேயோ பார்த்திருக்கிறேன். எங்கே? பரத் யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் காரை நோக்கி வந்தாள். தன்னை நோக்கித்தான் வருகிறாள் என்பதை உணர முடிந்தது. அவள் வந்து சேர்வதற்குள் ஞாபகப்படுத்தி கொண்டு விட வேண்டும் என்று மூளையில் அர்ஜென்டாய் கிளறியும் நினைவுக்கு வரவில்லை. அவள் காரை சுற்றி கொண்டு வந்து குனிந்து, ஹலோ சார் என்றாள் அவள். ஹலோ என்றான் முத்தாய்ப்பு சிரிப்புடன். உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்காரா? எந்த ஃப்ரெண்டு? அதான் அந்த 5 ரூபாய் ஃப்ரெண்டு. சாரி, எனக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? என்ன சார், என்ன தெரியலையா? தெரியுது, அதான் குனிஞ்சு தெளிவா காட்டுறீங்களே முகத்தை, நல்லா தெரியுது. ஆனா யாருன்னு தான் அடையாளம் புரியல. என்னை பார்த்த ஞாபகம் கூட வரலையா? அது வருது, எங்கே, எப்போ, எப்படின்னு தான். உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க, அப்புறமா ஃபோன் செஞ்சு எங்கே எப்படி சந்திச்சோம்னு சொல்றேன். எனக்கு பஸ் வந்துடுச்சு. பரத் அவசரமாக தன் கார்டை எடுத்து கொடுத்து, கண்டிப்பா ஃபோன் செய்யுங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று பரத் சொன்ன போதுதான் சுசீலா கதவை திறந்து காரில் ஏறிக்கொண்டாள். அவள் தன் பஸ்ஸை நோக்கி ஒரு ஊஞ்சலாட்டத்துடன் ஓட, யார் பரத் அது? எதுக்கு கார்டு கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னீங்க என்ற சுசீலா ஆழமான நீளத்தில் ஜீன்ஸும் அதே நிறத்தில் டி-ஷர்ட்டும் அணிந்திருந்தாள். இரட்டை குதிரை வாள்கள் கழுத்து வரை அசைந்தன. சுசி, எப்பவும் நீ கடைசி வரியில என்ட்ரி கொடுத்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படுறதே பொழப்பா போச்சு. என்ன சந்தேகப்பட்டேன் இப்போ? அவ யாருன்னு தானே கேட்டேன். அது எனக்கே தெரியல சுசி. முன்ன பின்ன தெரியாதவளுக்கு எதுக்கு அட்ரஸ் தரீங்க? முன்ன பின்ன ஓரளவு தெரியுது சுசி, அடையாளம் தான் புரியல. எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னு புரியல. ஆனா அவ வந்து என்ன தெரியலையான்னு கேட்டுட்டு போறா. அட்ரஸ் கொடுங்க, அப்புறமா ஃபோன் செஞ்சு நான் யாருன்னு சொல்றேன்னா அதான் தந்தேன். அவளை பார்த்தா யோக்கியமா எதுவும் தோணலையே. உனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் யோக்கியமா தெரியாது. பணம் கட்டிட்டியா? பேலன்ஸ் 2 ரூபாய் எங்க? அங்கே அனாதை ஆசிரமம் உண்டியல் வச்சிருந்தது, அதுல போட்டுட்டேன். பரத் உடனே சிரித்தபடி காரை ஸ்டார்ட் செய்தான். எதுக்கு சிரிச்சிங்க? கேட்காத, திட்டுவ.
பரவாயில்ல சொல்லுங்க. என்கிட்ட வந்து என்னை பார்த்து பேசிட்டு போன அந்த பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு, சிரிச்சேன். சரி, நம்ம ஸ்டாஃப் மாதவியா ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வந்தியே, எப்படி இருக்கா? சின்ன ஆக்சிடென்ட் தான், தப்பிச்சிட்டா. கழுத்துல கொஞ்சம் சதை பிஞ்சு போய் அந்த இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சுசி, இந்த வருஷத்துக்குள்ள 2 பேரையாவது புதுசா சேர்த்தாகணும். ஒய் நாட் பாய்ஸ்? பொண்ணுங்க தான் ரொம்ப சின்சியர், காரணம் இல்லாம கொடி தூக்க மாட்டாங்க. வர்ற கஸ்டமர்ஸுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். ஏற்கனவே அவங்க வினோதமான பிரச்சனைகளோட நம்ம ஆபீஸுக்கு வராங்க. இங்கேயும் வாழ்க்கை வெறுக்கிற ஃபிகரை பார்த்து நொந்து போயிடுறாங்க சுசி. அதற்குள் கார் அலுவலகம் உள்ள கட்டிடத்தை அடைந்து நின்றுவிட, பதில் சொல்லு சுசி என்றான் இறங்கியவளை பார்த்து இறங்காமல். யோசிக்கலாம் வாங்க. அப்பா, யோசிக்கலாம்னாவது சொன்னியே. வாழ்க நீ வாழ்க, உன் பனியன் வாழ்க, அதில் உள்ள வார்த்தைகள் வாழ்க. வர்றீங்களா, நான் போகட்டுமா? சுசீலா லிப்டை நோக்கி நடக்க துவங்க ஓட்டமாய் வந்து அவளோடு சேர்ந்து கொண்டான் பரத். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி அலுவலகத்திற்குள் வந்தபோது ரவி பிளாஸ்கில் இருந்து ஒரு கப்பில் காப்பியை ஊற்றியபடி, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு சார், உள்ள உட்கார வச்சிருக்கேன் என்றான். இருவரும் உள்ளே வந்தார்கள். கால் மேல் காலாய் அமர்ந்திருந்த அவன் சுதந்திரமாக சிகரெட் பிடித்தபடி இருந்தான். ஹலோ சொன்னபோது புன்னகைக்கவில்லை. கைக்குலுக்களில் கொஞ்சம் வியர்வை தெரிந்தது. 3வது தினமாக ஷேவ் செய்யவில்லை என்றும் தெரிந்தது. ஐ எம் திவாகர் என்று விட்டு அடுத்த வாக்கியத்திற்கு 2 முழு நிமிடங்கள் மௌனமாயிருந்தது எரிச்சலாய் வந்தது. உங்க பிரச்சனை என்ன மிஸ்டர் திவாகர் என்றான் பரத். ரவி கொண்டு வந்த காப்பி கப்பை வாங்கி அவனிடம் நீட்டினாள் சுசீலா. என் மனைவியை நான் சந்தேகப்படுறேன். என் சந்தேகம் நிஜமானு நீங்க தான் துப்பறிஞ்சு சொல்லணும். வெயிட், கொஞ்சம் விபரமா வரலாம். நீங்க என்ன செய்றீங்க? என் மனைவியை சந்தேகப்படுறேன். அதில்ல, என்ன தொழில், ஆர் உத்தியோகம்? ஒரு கெமிக்கல் கம்பெனில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். மாசத்துல 20 நாள் வீட்டில் இருக்க மாட்டீங்களா? ஆமா. உங்க ஒய்ஃப் பேர் என்ன? பிரீத்தி. லவ் மேரேஜா? இல்ல, அரேஞ்சு மேரேஜ். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 1 வருஷம்தான் ஆகுது. உங்க வீட்டில் யார் யார்? நானும் அவளும் மட்டும்தான். அவங்க வேலைக்கு போறாங்களா? ஆமா, ஹோட்டல் தீன் பிரகாஷ்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். ரைட், இப்போ உங்களோட சந்தேகத்துக்கு வரலாம் என்றாள் சுசீலா. இரு சுசீலா, அவர் மனைவி பத்தி இன்னும் சில விபரங்கள் விசாரிச்சிடுறேன். ஏன் சார், அவங்க எதுல வேலைக்கு போறாங்க? பஸ்ஸில். சேலையா மாடர்ன் ட்ரெஸ்ஸா? 2ம் யூஸ் பண்ணுவா. ரைட்டு, உங்களுக்கு சந்தேகம் எப்பையில இருந்து? 4 மாசமா. எப்படி ஆரம்பிச்சது? வெளியூர்ல இருந்து அவ ஆபீஸுக்கு ஃபோன் செஞ்சேன், வரலன்னாங்க. பக்கத்து வீட்டு நம்பர்ல கூப்பிட்டேன், வீடு பூட்டி இருக்குன்னாங்க. காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, 3 தடவையும் பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் ஆபீஸ்ல அவளை பிடிச்சு கேட்டதுக்கு, நேற்று ஆபீஸ்ல தான் இருந்தேன், யாரோ சரியா பார்க்காம நான் வரலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். நல்ல சமாதானமா இருந்துச்சு, விட்டுட்டேன். அப்புறம் ஊருக்கு வந்து வேற ஒரு வேலையா அவளோட ஆபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ அவ மேஜையில எதேச்சையா அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கிடந்துச்சு. அவ டாய்லெட் போன சமயத்துல புரட்டி பார்த்தப்போ நான் ஃபோன் செஞ்ச தினம் அவ லீவுன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு ஷாக். உங்க மனைவியை விசாரிச்சிங்களா? இல்ல, அவ பொய் சொன்னது பெரிய அதிர்ச்சி. அப்புறம் ஒரு தடவை அவளை யாரோ ஒருத்தனோட பைக்ல பார்த்ததா என் சொந்த சித்தப்பா என்கிட்ட சொன்னாரு. அதை விசாரிச்சேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ற கம்பெனிக்கு ஆபீஸ் கொலிகோட போயிருந்தேன்னு சொன்னான். என் சித்தப்பாவை அவளோட ஆபீஸுக்கு கேஷுவலா போற மாதிரி அனுப்பி வச்சு பைக்ல அவர் பார்த்த ஆள் அந்த ஆபீஸ்ல இருக்கானான்னு பார்க்க சொன்னேன். அந்த ஆள் அங்க இல்லைன்னுட்டாரு. அப்புறம் அவளை கட்டி பிடிச்சப்போ அவ கூந்தல்ல இருந்து சிகரெட் வாசனை வந்தது. கேட்டதுக்கு பஸ்ல ஒருத்தன் பின்னாடியே நின்று ஊதிக்கிட்டு இருந்தான்னு சொன்னான். இந்த மாதிரி அப்பப்ப சின்ன சின்ன சமாதானங்கள் சொல்லிடுவா. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. சரியான ஆதாரம் இல்லாம என் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்ய முடியாம தவிக்கிறேன். பரத் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, உங்க ஒய்ஃப் வேலை பார்க்குற ஹோட்டல் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க. அவங்க போட்டோ எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா என்றான். திவாகர் எழுந்து நின்று தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து தந்த புகைப்படத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரீத்தியின் அழகும் கவர்ச்சியும் அவனை தாக்கியது. அத்தியாயம் 3. மாம்பலம் பஸ் டெர்மினஸ் அருகில் 3 மாடிகள் கொண்ட புதிய கட்டிடத்தில் நியானில் ஆனந்தி ஜுவல்லரியின் பெயர் நிமிடத்திற்கொரு முறை நிறம் மாறிக்கொண்டிருந்தது. ரேஷன் கடையில் போல மக்கள் வெள்ளம். கடைக்குள் ஒவ்வொரு மாடியிலும் திருவிழா. 150 பேர் யூனிஃபார்ம் அணிந்த ஊழியர்கள் மட்டும். 3வது மாடியில் ஒரு தனி அறையில் அந்த வைர கிரீடம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. 10 இன்ச் அகலத்தில் 18 இன்ச் உயரத்தில் மிக அலங்காரமாக பெரிய பெரிய வைரங்களையும் நவரத்தின கற்களையும் பதித்து கொண்டிருந்த அந்த வைர கிரீடம் மின்னல்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. 2 போக்கஸ் விளக்குகள் போடப்பட்டிருந்தன. ஒரு தனி மேஜை மேல் திக்கான கண்ணாடி பெட்டிக்குள் அந்த கிரீடம் இருந்தது. கண்ணாடி பெட்டியின் சின்ன ஒற்றை கதவுக்கு ஒரு பூட்டு இருந்தது, பூட்டப்பட்டிருந்தது. மேஜைக்கு இந்த பக்கம் இரும்பு சங்கிலி தடுப்பு போடப்பட்டிருந்தது.
சங்கிலி தடுப்பிற்கும் கிரீட பெட்டிக்கும் நடுவில் 8 அடி இடைவெளி இருந்தது. கண்ணாடி பெட்டிக்கு 2 பக்கத்திலும் 2 போலீஸ்காரர்கள் நீல துப்பாக்கியை தோளில் மாட்டி நின்றிருந்தார்கள். அந்த அறைக்குள் 10 பேராகத்தான் அனுமதிக்கப்பட்டார்கள். சங்கிலி தடுப்பு வரை வருகின்ற அவர்கள் அங்கே நின்று கிரீடத்தை பார்க்கலாம். அதிகபட்சம் 15 வினாடிகள். திருப்பதி கோவிலில் ஏழுமலையான் தரிசனம் மாதிரி. சங்கிலி தடுப்புக்கு வெளியே நிற்கும் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர், பார்த்தாச்சுல்ல, புறப்படுங்க, சீக்கிரம், மற்றவங்களும் பார்க்கணுமில்ல, நகருங்க என்று விரட்டி கொண்டிருந்தார். அந்த ஜுவல்லரியின் முதல் மாடியில் ஒரு பிரதான அலுவலக அறை இருந்தது. அங்கேதான் முதலாளி வேணுகோபால் உட்கார்ந்து பீடா மென்று கொண்டிருந்தார். சில்க் வேஷ்டி, சில்க் ஜிப்பா அணிந்திருந்த அவருடைய நெற்றியில் வட்டமாக குங்குமம் வைத்திருந்தார். இன்டர்காம் ஒலித்ததும் எடுத்து பேசினார். ஆமா, வர சொல்லியிருந்தேன், அனுப்பி வை என்றார். சில வினாடிகளில் கதவில் தட்டிவிட்டு அந்த இளைஞன் உள்ளே வந்து புன்னகைத்து, வணக்கம் சார் என்றான். நீங்க தானே குமாரசாமி என்றார் வேணுகோபால். ஆமா சார் என்ற அவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து தனது பத்திரிகை வழங்கியிருந்த அடையாள அட்டையை எடுத்து அவரிடம் காட்டிவிட்டு மறுபடி தன் பைக்குள் வைத்துக்கொண்டு அமர்ந்தான். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்ல, வேணாம் சார். பேட்டியை ஆரம்பிக்கலாமா சார்? ஒரு நிமிஷம், வாயை கொப்பளிச்சுட்டு வந்துடுறேன் என்று எழுந்து அருகில் இருந்த பாத்ரூம் உள்ளே சென்றுவிட்டு பூத்துண்டால் வாயை துடைத்தபடி வந்து அமர்ந்தார். கேளுங்க, இந்த மண்டல தேவி வைர கிரீடம் ஆர்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது தெய்வத்தோட அனுகிரகம்னு தான் சொல்லணும். கோயில் நிர்வாகம் இந்தியா முழுக்க மொத்தம் 77 பேர்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே சாமி சம்பந்தப்பட்ட நகைகள் செய்யற ஆர்டர் வந்தா அதிக லாபம் வைக்க மாட்டேன். தங்கம் விலையோட உண்மையான கூலி எவ்வளவோ அவ்வளவு வாங்கிக்குவேன். சாமி நகைங்க செய்யறப்போ கிடைக்கிற புண்ணியத்தை விட லாபமா முக்கியம்? அந்த மாதிரி இந்த வைர கிரீடத்துக்கும் அவங்க சொன்ன டிசைனுக்கு நியாயமா தங்கம், வைரம் மற்றும் நவமணிகள் இது எல்லாத்தோட சரியான அடக்க விலை கணக்கு போட்டு கொட்டேஷன் கொடுத்தேன். எனக்கு ஆர்டர் கிடைச்சது. இந்த வைர கிரீடத்தை செய்ய உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு. எத்தனை பேர் செஞ்சாங்க? 2 பேர். மாணிக்க மாசாரின்னு நம்ம கடையில ரொம்ப நாளா இருக்காரு. அவரும் அவர் பையனும் என்னோட வீட்டில் வச்சு இதை செஞ்சாங்க. இந்த 1 மாசமும் அவங்க என் வீட்டிலே தங்கி அங்கேயே சாப்பிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வைர கிரீடத்தோட மதிப்பு என்ன? 3,08,00,000 ஆகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கிறீங்க? நாளைக்கும் நாளன்னைக்கும் பார்க்கலாம். திருவிழா 24ஆம் தேதி தானே. நாளைக்கு 17, நாளன்னைக்கு 18, அதுக்கப்புறமும் நாள் இருக்கே. ஏன் கேட்குறேன்னா, எல்லா ஏரியாவிலையும் மக்கள் இந்த கிரீடத்தை பற்றி பேசிக்கிறாங்க. பார்த்தவங்க நீயும் அவசியம் போய் பாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 நாள் அதிகமாக பொதுமக்கள் பார்வைக்கு வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால கேட்டேன். இன்னும் 1 நாள் வேணும்னா அதிகப்படியாக அனுமதிக்கலாம். ஏன்னா 20ஆம் தேதி நான் கிரீடத்தை அனுப்பி வச்சாகணும். அப்படியா என்ற குமாரசாமி மேற்கொண்டு வேணுகோபால் எப்பொழுது எப்படி இந்த தொழிலுக்கு வந்தார் என்று பர்சனல் விவரங்களை கேட்க துவங்கினான். அத்தியாயம் 4. ஹோட்டல் அறையில் கிரண், ராவ், அலெக்ஸ் கூடியிருந்தார்கள். கிரண் மடியில் 2 தலையணைகள், ராவ் விரலில் சுடப்போகிற சிகரெட். அலெக்ஸ் ஆடும் நாற்காலியில் ஆடிக்கொண்டிருந்தான். நேற்று ராத்திரி தூக்கமே வரல. கண்ணு முன்னாடி அந்த கிரீடம் வந்து நிக்கிது. வாவ், பியூட்டிஃபுல் பீஸ் என்றான் ராவ். பாம்பேல கொண்டு போய் வைரம் தனியா பிரிச்செடுத்து தங்கத்தை உருக்கி வித்துடலாம். அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆளுங்க இருக்காங்க. 3 கோடி, லைஃப் டைம் ப்ராஜெக்ட் என்றான் கிரண். நம்ம கைக்கு வந்தப்புறம் தானே பிரிக்கிறதும் உருக்குறதும் என்ற அலெக்ஸ் ஒரு காகித சுருளை டீப்பாய் மேல் வைத்து விரித்தான். இதான் அந்த பில்டிங்கோட படம். இதுல 3வது மாடியில ஒரு ஜன்னல் பக்கத்துல அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. அதுதான் இப்போ அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற ரூம் என்றான். பகல்ல கிரீடம் பொதுமக்களோட பார்வைக்கு இருக்கிற சமயத்துல நம்மால செயல்பட முடியாது. கடை வாசல்ல 2 போலீஸ்காரங்க, 3வது மாடியில அந்த ரூமோட வாசல்ல 2 போலீஸ், உள்ள கண்ணாடி பெட்டிக்கு பக்கத்துல 2 போலீஸ், தவிர ஒரு இன்ஸ்பெக்டர் வேற என்றான் கிரண். அந்த ரூம்ல டாப்ல கேமரா பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க, கவனிச்சியா? அந்த ரூமுக்குள்ள வந்து போன அத்தனை பேரையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாமெல்லாம் கூட பதிவாகி இருப்போம் என்ற ராவ். அலெக்ஸ், நைட்லயும் அந்த கிரீடம் அதே ரூம்ல தான் வைக்கப்பட்டிருக்கா என்றான். ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், ஆள் பிடிச்சிருக்கேன். நேற்று ராத்திரி ஒரு நோட்டம் விட போறதா சொன்னியே, போய் பாத்தியா? கடைக்குள்ள 4 போலீஸ்காரங்க, கடைக்கு வெளியில 4 போலீஸ்காரங்க. இந்த ஜன்னலுக்கு யாருக்கும் தெரியாம போக முடிஞ்சா அந்த கிரீடத்தை தொட்டுடலாம். அது நடக்கிற காரியம் இல்ல. இந்த கட்டிடத்துக்கு இந்த பக்கம் ஒரே மாடியோட நின்னு போன கட்டிடம் இருக்கு. கட்டிடம் உச்சியில சோடியம் வேஃபர் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதனால யார் கண்ணையும் படாம இந்த ஜன்னலை அடையிறதுனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்றான் கிரண். என்ன அது? நாம பள்ளியா மாறினாதான் உண்டு. அந்த நகைச்சுவையை அலெக்ஸ் ரசிக்காமல் தன் நகத்தை கடித்து துப்பியபடி யோசனையில் ஆழ்ந்தான்.
போன் ஒலித்தது. ராவ் எடுத்து பேசி, அலெக்ஸ் உனக்கு என்று நீட்டினான். ஹலோ என்றான் அலெக்ஸ். சார், நான் தேவதாஸ் பேசுறேன். சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி போலி அடையாள அட்டை தயாரிச்சுட்டு பத்திரிகை நிருபர் மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த நகைக்கடை முதலாளிய பேட்டி எடுத்தேன். என்ன ஒரு சிவப்பு தெரியுமா அந்த ஆளு? அதை தெரிஞ்சுக்க தான் ஒன்று அனுப்பிச்சேனா? சார், 19ஆம் தேதி வரைக்கும் கிரீடம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுது. 20ஆம் தேதி கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்புறாங்க அது தெரிஞ்சுக்க முடியல. சில விஷயங்களை நேரடியாக கேட்டால் சந்தேகம் வந்துடும். அப்புறம் அந்த ரூம்ல அவர் மட்டும்தான் இருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவர் பையன் தாமோதரன் உட்கார்ந்துருக்காரு. முதல்ல அவரை பார்த்து அவர் இன்டர்காம் மூலமா பேசி பர்மிஷன் வாங்கினப்புறம் தான் அனுப்பி வைக்கிறாரு. சரி, நீ வச்சுடு. மறுபடி உனக்கு நானே அப்புறமா ஃபோன் செய்கிறேன். அலெக்ஸ் போனை வைத்து விட்டு, கட்டிடத்துல முதல் மாடியில வெள்ளி ஐட்டங்கள் இருக்கு, கவனிச்சிங்களா என்றான். ஆமா, அந்த பகுதியில் அவ்வளவு கூட்டம் இருக்கிறதில்ல. என்ன உன் ஐடியா? நேரடி தாக்குதல். தெளிவா சொல்லு. போலீஸை ஏமாத்தி கிரீடத்தை திருட முடியாதுங்கிற சூழ்நிலை இப்போ. அதனால அவங்க கண்ணு முன்னாடியே முரட்டுத்தனமா கொள்ளையடிச்சிடலாமா? சிக்கலாயிடும்பா. தெளிவா பேசி பார்க்கலாம். கடைவாசல்ல வாடகைக்கு எடுத்த நம்பர் பிளேட் மாத்தின ஒரு வேன்ல 2 பேர் வெயிட் பண்ண வேண்டியது. ஒரு ஆள் மாறுவேஷத்துல வெள்ளி வாங்க போற மாதிரி போய் சட்டுன்னு வேணுகோபால் ரூமுக்குள்ள புகுந்து அவரோட நெத்தில துப்பாக்கி வச்சிட வேண்டியது. அந்த மிரட்டல் முனையிலேயே அவரை மாடிக்கு அழைச்சிக்கிட்டு போய் போலீஸ் முன்னிலையிலேயே கிரீடத்தை எடுத்து ஒரு பையில போட்டு தோல்ல மாட்டிக்கிட்டு வேணுகோபாலையும் கூட்டிக்கிட்டு புறப்படுறது. வண்டி மாத்தி தப்பிச்சு ஒரு ஸ்டேஜில் அவரை மயக்கப்படுத்தி இறக்கி வச்சுட்டு போயிட வேண்டியது. ரொம்ப ரிஸ்க் இருக்குது அலெக்ஸ் என்றான் கிரண். ரிஸ்க் இல்லாம 3 கோடி அடிக்கிறது நடக்காது. இந்த பிளான்ல எங்க பலவீனமா இருக்குன்னு யோசிப்போம். அதை சரி செய்வோம். கரெக்டா செஞ்சுட்டா அடிச்சிடலாம்னு தான் தோணுது. முதல்ல துப்பாக்கிய நெத்தில வச்சிடலாம். அப்படியே பூரா வேலையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு அசந்த சந்தர்ப்பத்துல துப்பாக்கிய அவரோ ஒரு புத்திசாலி போலீஸோ தட்டி விட்டுட்டா ஆட்டம் க்ளோஸ். அதனால துப்பாக்கி முனையில முதல் காரியமா அவர் இடுப்புல பவர்ஃபுல் பாம் உள்ள பெல்ட்டை கட்டி விட்டுட்டு கையில ரிமோட் பீஸ் எடுத்துக்கலாம். அழுத்தினா பீஸ் பீஸா வெடிச்சு சிதறிடுவார்னு மிரட்டலாம். யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ரிமோட்டை அழுத்திடுவேன்னு சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் என்றான் ராவ். கரெக்ட். மாறுவேஷம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். 3 பேருக்கும். உள்ள போய் நடத்த போறது யாரு? ஒருத்தர் பத்தாது அலெக்ஸ். நீயும் ராவும் உள்ள போங்க. நான் வெளியில கார்ல வெயிட் பண்றேன் என்றான் கிரண். மேற்கொண்டு திட்டத்தின் சின்ன சின்ன விவரங்களையும் அவர்கள் பேச துவங்கினார்கள். அத்தியாயம் 5. ஹலோ, பரத் ஸ்பீக்கிங் என்றான் போனை எடுத்து. பரத். என்ன சார், ஞாபகம் வந்துருச்சா என்றது பெண் குரல். புரிந்தது. புதிராக பேசிவிட்டு போன அந்த சுடிதார் பெண் தான் பேசுகிறாள். பரத் எதிரே பார்த்தான். சுசீலா மும்முரமாக கம்ப்யூட்டரில் ஒரு கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தாள். இல்லங்க, நீங்க யாருன்னு இன்னும் ஞாபகம் வரலங்க. சும்மா பொய் சொல்றீங்க சார். நீங்க அதை எப்படி மறப்பீங்க? மறக்க முடியாத அளவுக்கு நாம பார்த்து பேசி பழகி இருந்தா அது இந்த ஜென்மத்துல நடந்திருக்க வாய்ப்பில்லைங்க. நாம பேசினதில்ல பரத், பழகினதில்ல பரத். ஆனா நான் உங்களை பார்த்திருக்கேன். நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டும் கூட இருந்தாரு. அவன் பேர் என்ன? அவர் எனக்கு தெரியாதே. என்ன மட்டும் எப்படி தெரியும்? நீங்க பாப்புலர் ஃபிகராச்சே. நீங்க கூட நல்ல ஃபிகருங்க. சாரி, தப்பா சொல்லியிருந்தா. சே, இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, உங்க பேரையாவது சொல்லுங்க, நினைவு வருதான்னு பாக்குறேன். வயோலா. என்னலா? வயோலா. சாரிங்க, இப்ப கூட எனக்கு ஞாபகம் வரல. நீங்க எந்த காலேஜ் வயோலா? கிண்டல் பண்ணாதீங்க சார். நான் எங்கே இருக்கேன், என்ன செய்யறேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்னங்க வம்பா போச்சு? எனக்கோ ஒரு துளி ரின் அளவுக்கு கூட ஞாபகம் வரலன்னு சொல்றேன். நீங்க மேல மேல பேசிக்கிட்டே போறீங்களே. ஒருவேளை மறுபடி நேர்ல பார்த்தா ஞாபகம் வருமா? நேத்து நேர்ல தானே பார்த்தோம், ஞாபகம் வரலையே. நாம சந்திச்சப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ அந்த ட்ரெஸ்ல பார்த்தா ஞாபகம் வரலாம் இல்லையா? சினிமால குடும்பம் பிரிஞ்சதும் பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடி தேடுவாங்களே, அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா. ஆனா வயோலா, நீங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலன்னா கூட இன்னொரு தடவை நேர்ல சந்திக்கலாம்னு படுது. எப்போ சந்திக்கலாம் சார்? நீங்க தான் சொல்லணும். எங்க இருக்கீங்க நீங்க? ஒரு பொண்ணோட அட்ரஸை விசாரிக்கிறது நாகரிகமா? இல்லதான், வேற எப்படி சந்திக்கிறது? ரொம்ப படுத்துறீங்க நீங்க. நான் எப்போ படுத்தேன்? ஐயோ, படுத்தீங்கன்னு சொல்லல, படுத்துறீங்கன்னு சொன்னேன். ஈவினிங் 6 மணிக்கு மெரினா பீச் வரீங்களா? உங்க கார் எனக்கு தெரியும், நான் வந்து பேசுறேன். சரிங்க. அப்போ நாம சந்திச்சப்ப நீங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரப்போறீங்களா? சி, யூ நாட்டி. வெக்கப்படுற மாதிரி இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன்? அந்த ட்ரெஸ்ஸை எப்படிங்க பொது இடத்துல போட்டுக்கிட்டு வர முடியும் என்று கேட்ட கையோடு எதிர்முனையில் அவள் வைத்துவிட பரத்திற்கு மண்டையை பிராண்டி கொள்ளலாம் போல இருந்தது. இந்த வயோலாவின் மண்டையில் ஏதோ ஒரு ஓரமாக சின்ன விரிசல் இருக்கலாம். செமத்தியாக குழப்புகிறாள். ஆனால் வசீகரமான குழப்பம்.
நாளைக்கு குளிக்கும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு தேடி பார்க்க வேண்டும். என் உடம்பில் புதிதாக எங்காவது ஒரு மச்சம் தோன்றி இருக்கிறதா என்ன? பெண்கள் தேடி பிடித்து ஜொல் அடிக்க துவங்கிவிட்டார்களே. கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு எழுந்த சுசீலா, போலாமா என்றாள். எங்க என்றான் பரத். 10:30 மணிக்கு அந்த பிரீத்தியோட ஆபீஸுக்கு போகலாம்னு சொன்னீங்களே, எந்த பிரீத்தி? திவாகரோட சந்தேகத்துக்குரிய பொண்டாட்டி. என்னாச்சு உங்களுக்கு பரத்? திடீர்னு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சா? அப்படித்தான் போலிருக்கு சுசி. பொது இடத்துல போட்டுக்கிட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் சுத்தமாக மறந்து போகிறதுக்கு சான்ஸ் உண்டா? அடுத்த ஜென்மம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பீங்களே அந்த மாதிரி விஷயங்களை. பின்ன வயோலா ஏன் புதிர் போடுறா? எந்த வயோலா? நேத்து உங்ககிட்ட சொன்னேனே, அவதான். இப்ப பேசுனா. அவ பேர் தான் வயோலாவான். அவளை நான் பார்த்துருக்கேனா? பொது இடத்துல போட்டுக்கிட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் அவளை பார்த்துருக்கேனா? பரத், அதுவும் தனியா இல்ல, என் ஃப்ரெண்டோட சந்திச்சேனா. வாட் நான்சென்ஸ்? நான் சொல்றேன், ஏதாச்சும் ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்க ஃப்ரெண்டோட போய் நீச்சல் குளம் பக்கத்துல டேபிள்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்ருப்பீங்க. அப்போ நீச்சல் அடிச்சிட்டு வந்த இந்த பொண்ணை உங்க ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாம். நீச்சல் ட்ரெஸ்ல பொது இடத்துக்கு வர முடியாதே. ரொம்ப லாஜிக்கலா தான் யோசிச்சு சொல்ற. ஆனா சுசி, இன்னொரு லாஜிக் இடிக்குதே. என்ன? நீச்சல் உடையில நனைய பார்த்திருந்தா 7 ஜென்மத்துக்கும் மறக்க முடியுமா? அவ சும்மா உங்ககிட்ட ஏதாச்சும் கலாட்டா பண்ணி பேசணும்னு பேசியிருப்பா. விடுங்க பரத், அவ யாரா இருந்தா என்ன? இனிமே அவ பேசினா போனை என்கிட்ட கொடுங்க. இப்ப தொழில கவனிக்கலாம். பிரீத்தி நல்லவளா இல்ல அவ புருஷன் சந்தேகப்படுற மாதிரி அவளுக்கு வேற யாரோடையாவது தொடர்பு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க போறோம் என்றாள் சுசீலா. முதல்ல அவளோட ஆபீஸ் போகலாம். பியூனை விலைக்கு வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். பரத்தும் சுசீலாவும் காரில் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 6. ஹோட்டல் தீன் பிரகாஷ் ஒற்றை நட்சத்திர அந்தஸ்துடன் இருந்தது. கட்டிடத்திற்கு வர்ணம் பூசி பல வருடமாகி நிறங்கள் மழுங்கி போயிருந்தன. ஹோட்டலின் ரிசப்ஷனையொட்டி சின்ன ஆபீஸ் அறை இருந்தது. 6 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். கம்ப்யூட்டருக்கு தனி அறை இருந்தது. அதனுள்ளே கம்ப்யூட்டர் இருந்தது. ஆனால் நாற்காலி காலியாக இருப்பது கண்ணாடி வழியாக தெரிந்தது. சுசீலாவை ரிசப்ஷனில் உட்காரச் சொல்லிவிட்டு பரத் மட்டும் உள்ளே வந்து ஒரு நடுத்தர வயது கிளார்க் முன்பாக காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். குட் மார்னிங் சார், ஐ எம் குருநாதன், கமிங் ஃப்ரம் குரு கம்ப்யூட்டர் சர்வீசிங் கம்பெனி. எங்க கம்பெனியோட சர்வீஸ் கான்ட்ராக்ட் போட்டா உங்களுக்கு நிறைய லாபம் உண்டு என்று மூச்சு விடாமல் பேச அவர் கையமர்த்தி நிறுத்தினார். கம்ப்யூட்டர் பத்தி நான் எதுவும் பேச முடியாது. எங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிட்ட பேசுங்க என்றார். அவங்க எங்க இருக்காங்க சார்? அவங்க ஆபீஸ் வந்துட்டு பர்மிஷன் போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க ஃபோன் செஞ்சுட்டு அப்புறமா வந்து பாருங்க. அவங்க பேர் பிரீத்தி என்றார். எழுந்து கொண்ட பரத் அவர் மேஜை மேல் ஒரு லெட்ஜரை வைத்துவிட்டு விலகின பியூனிடம், எக்ஸ்கியூஸ் மீ என்று அருகில் வந்து, ஒரு நிமிஷம் அப்படி தனியா வர முடியுமா என்றான். தனியாக வந்ததும், என்ன சார் என்றான் பியூன். ஒண்ணுமில்லப்பா, நம்ம கம்பெனியோட கம்ப்யூட்டருக்கு சர்வீஸ் கான்ட்ராக்ட் கேட்டு வந்தேன். அதுக்கு பிரீத்திங்கிறவங்கள பார்க்கணுமா? அவங்க இப்ப இல்லையா? இந்தா, இதை சும்மா செலவுக்கு வச்சுக்கோ என்று 50 ரூபாய் நோட் ஒன்று கையில் திணித்தான். எதுக்கு சார் பணம் எல்லாம் தர? தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு அந்த பிரீத்தி எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் விபரம் சொன்னான். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடந்து ஆர்டர் வாங்கிடுவேன். அதான். பியூன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துவிட்டு பணத்தை பாக்கெட்டில் செருகி கொண்டு குரலை தனித்து, அது அலையிற கேஸு சார். ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க. ஒரு XXX ரம் வாங்கி கொடு சார். அதுவே உன்னை வெளியில இழுத்துட்டு போயிடும். சுகத்துக்கு சுகம், ஆர்டரும் கிடைச்சிடும் என்றான். ஐயோ, என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா சார், நடக்கிறத சொன்னேன். பணம் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது பாரு. அது ஒரு மாதிரியான கேஸு சார். உடம்பு திமிர் எடுத்து அலையுது. புருஷன் ரெப்ரசன்டேட்டிவ், வீட்லயே தங்குறதில்ல போலிருக்கு. இது கிடந்த ஆடுது. ஒரு கல்யாணமான பொண்ணு மேல அபாண்டமா பழி போடக்கூடாதுப்பா. யாரு? நான் பழி போடுறேன்னா? அந்த பஜாரி இப்போ பர்மிஷன் போட்டுட்டு எங்க போயிருக்கா தெரியுமா? எங்க? இவளுக்கு இப்போ ஒரு வகையான பார்ட்டி கிடைச்சிருக்கான். அவனோட தான் சுத்ரா. கொஞ்சம் முன்னாடி அந்த பார்ட்டி ஃபோன் செஞ்சான். இவ ஃபோன்ல பர்த்டேக்கு தங்க நெக்லஸ் கேட்டா. உடனே பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டு வா, வாங்கி தரேன்னு சொன்னான். ஆனந்தி ஜுவல்லரியான்னு கேட்டுட்டு இவ புறப்பட்டு போயிருக்கா. நேரா போய் பாரு, அந்த பார்ட்டியோட அங்க நகை வாங்கிட்டு இருப்பா. இது குடும்ப பொண்ணு செய்யற வேலையா? பாவம் அந்த புருஷன். இவளை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கான் அந்த சோனகிரி. சரிப்பா, அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன? அப்புறமா ஃபோன் செஞ்சு டைம் கேட்டுட்டு நான் ரம்மோட வந்து அவங்கள பார்த்து பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரத் அவனிடம் இருந்து நகர்ந்து சுசீலாவிடம் வந்தான். என்ன பரத் என்றால் புரட்டி கொண்டிருந்த பத்திரிகை போட்டுவிட்டு எழுந்த சுசீலா. நல்ல வேலை, அவ இப்ப இல்ல என்றான் பரத். இருந்திருந்தா என்ன பார்த்ததும் எந்திரிச்சு ரூம் கதவை தாழ்பால் போட்டிருப்பாளாம். அவ்வளவு மோசமா.
பேண்ட் சட்டை மாட்டினா திருஷ்டி பொம்மைய கூட திருடிக்கிட்டு போயிடுவா போலிருக்கு பியூன் சொன்னதை பார்த்தா. நடத்த சரியில்லையா அப்போ? அப்படியும் சொல்லலாம். சுருக்கமா ஒரே வார்த்தையில லோலாயின்னும் சொல்லலாம். இப்ப அவ பழகிட்டு இருக்கிற பணக்கார பார்ட்டியோட ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு நகை கடைக்கு தன் பிறந்த நாளுக்காக தங்க நெக்லஸ் வாங்க போயிருக்காளாம். இவ்வளவு தகவலை எப்படி சொன்னான் பியூன்? நான் கொடுத்தது 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு இவ்வளவு ரகசியங்கள் கிடைக்குதா? 50 ரூபாய்க்கு இந்தியாவோட ராணுவ ரகசியங்களே வித்திருக்காங்களே, மறந்துட்டியா? ஆனா இதுல 50 ரூபாய் தவிரவும் அவன் உளறி கொட்டுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கணும். என்ன? கண்ட புல்லும் மேயிற பசுதானேன்னு இவனும் கிட்ட போயிருப்பான். மாடு உதச்சிருக்கும். அந்த பழிவெறியில கூட சொல்லியிருக்கலாம். இந்த சின்னத்தனமான கற்பனையெல்லாம் நமக்கு தேவையில்லை பரத். பியூன் சொல்றத அப்படியே நம்ப போறீங்களா? கூடாது. நாம ஒரு தடவை பார்த்துடலாம். அவ எந்த நகைக்கடைக்கு போயிருக்காளாம்? ஆனந்தி ஜுவல்லரின்னு மாம்பழத்துல இருக்கு. சரி, போய் அந்த பார்ட்டி யாருன்னு பார்த்துடலாம். அந்த திவாகர் பாவம் நொந்து போயிடுவார் இல்ல? ஆமா சுசி என்ற பரத் காரில் ஆனந்தி ஜுவல்லரி நோக்கி போய்க் கொண்டிருந்த போது சொன்னான். இப்படி பிரீத்தி ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறது ஒரு பழிவெறி காரணமா கூட இருக்கலாம் சுசி. இதுல என்ன பழி இருக்க முடியும்? சின்னத்தனமான என் கற்பனை என்ன சொல்லுதுன்னா, திவாகர் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? தங்குற ஊர்ல எல்லாம் சாம்பிள் பார்த்துருக்கலாம். அது பிரீத்திக்கு தெரிய வந்திருக்கலாம். முள்ள முள்ளால எடுக்கணும், துரோகத்தை துரோகத்தால ஜெயிக்கணும்னு இப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். கற்பனையை மூடி வைங்க, ரொம்ப ஒழுகுது என்றாள் சுசீலா. அத்தியாயம் 7. நேரம் காலை மணி 11. ஆனந்தி ஜுவல்லரியின் வாசலில் பார்க் செய்யப்பட்ட 7-8 கார்களில் ஒரு காரில் டிரைவருக்கான யூனிஃபார்முடன் தன் சொந்த அடையாளங்களை விழுங்கின மாறுவேடத்துடன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காத்திருந்தான் கிரண். அது நீல நிற அம்பாசிடர் கார். நேற்றிரவு பாரிஸ் கார்னரில் திருடப்பட்டு நம்பர் பிளேட் மாற்றப்பட்ட கார். ஆனந்தி ஜுவல்லரிக்குள் எக்கச்சக்கமான கூட்டம். கருப்பு கருப்பாக ஒரே தலைகள். வாங்க வந்தவர்கள், விற்க வந்தவர்கள், வைர கிரீடம் பார்க்க வந்தவர்கள், அவர்களுக்கு துணையாக வந்தவர்கள் என்று ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கி அடிக்க அந்த கூட்டத்திற்கு நடுவில் நிதானமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள் ராவும் அலெக்ஸும். ராவ் நீளமான ஷெர்வானி கோட் அணிந்து தலையில் புசுபுசு என்று எம்ஜிஆர் தொப்பி வைத்து குறுந்தாடி, கூலிங் கிளாஸ், வாக்கிங் ஸ்டிக் சகிதமாக ஒரு பெரிய பணக்கார சேட் தோட்டத்தில் இருந்தான். அலெக்ஸ் தன் முடியை ஒரே பக்கமாக எண்ணெய் போட்டு வடித்து சீவி கண்களை பெரிதாக்கி காட்டும் கனமான கண்ணாடி அணிந்து வாயில் வெற்றிலை குதப்பலுடன் பஞ்சகச்சம், சின்ன கோட் என்று சேட்டின் காரியதர்சி போல மாறியிருந்தான். அவர்கள் இருவரும் நடந்தார்கள் என்பதை விட மற்றவர்கள் அவர்களை நடத்தினார்கள் என்பதே சரி. ராவ் கக்கத்தில் ஒரு கருப்பு பேக் இடுக்கியிருந்தான். ஒரு ஊழியனிடம், சில்வர் ஐட்டம்ஸ் எங்கேப்பா என்றான். அவன் மேலே விரல் காட்டி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்றான். அகலமான மாடிப்படிகள். அங்கேதான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்தது. படிகள் ஏறி மேலே வந்தார்கள். ஷோகேஸ்கள் முழுக்க வெள்ளி பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு கவுண்டர்களில் கூட்டம் இருந்தாலும் கீழே தங்கம் பகுதியில் போல அத்தனை நெரிசல் இல்லை. என்ன வேணும் சார் என்றான் ஒரு பேட்ச் குத்தின சேல்ஸ்மேன். 3 கிலோ எடையில வெள்ளிக்குடம் வேணும் என்றான் அலெக்ஸ். அதோ அந்த பக்கம் போங்க. அவன் கை காட்டின அந்த பக்கத்தில்தான் வேணுகோபாலின் தனி அறை இருந்தது. கதவு மூடியிருந்தது. இருவரும் வந்து அந்த பகுதியில் அந்த கதவை எந்த நேரமும் சமீபிக்க வசதியான இடத்தில் இருந்த குஷன் நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டார்கள். சேல்ஸ்மேனிடம் தேவை சொல்லப்பட அவன் 2-3 வெள்ளிக்குடங்களை எடுத்து காட்டினான். அதில் ஒரு குடம் எடுத்து, இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க என்றான் ராவ். அவன் கால்குலேட்டரில் தட்டி குறிப்பு காகிதத்தில் எழுதி காட்டினான். என்னப்பா, கூலி சேதாரம் ரொம்ப அதிகமா தெரியுதே. உங்க முதலாளியே எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல இருக்காரா? இந்த ரூம்ல தானே இருப்பாரு. இருக்காரா? நான் அவர்கிட்ட பேசி விலைய ஃபைனல் பண்ணிக்கிறேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவர் பையன் இருக்காரு சார். அவரை பார்த்தா போதும், அவர் குறைச்சு போட்டு ஃபைனல் பண்ணுவாரு என்றான் அவன். எனக்கு பையனை அறிமுகம் இல்லப்பா, வேணுகோபாலத்தான் தெரியும். 2 நிமிஷம் ஆகுமா? போய் மங்காராம் சேட்டுன்னு சொல்லு, சீட்டை காட்டி பேசிட்டு வந்துடுறோம் என்றான் அலெக்ஸ். அவன் வேறு வழியில்லாமல் சென்று கதவில் தட்டிவிட்டு உள்ளே போய் பேசிவிட்டு திரும்பி வந்து வர சொல்றாரு என்றான். ராவும் அலெக்ஸும் விலை குறிக்கப்பட்ட காகிதத்தோடு அந்த தனியறைக்குள் வந்தார்கள். ஏதோ கணக்கு பார்த்தபடி தன் உயரமான சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த வேணுகோபால் நிமிர்ந்தார். வாங்க உட்காருங்க, உங்களை எனக்கு நினைவுக்கு வரலையே என்றார். என்ன சார், மறந்துட்டீங்களா? என் விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா நினைவுக்கு வரும் என்ற ராவ் தன் கோட் பாக்கெட்டில் கையை நுழைத்து வெளியே எடுத்த பொருளின் பெயர் ஆங்கிலத்தில் ரிவால்வர், தமிழில் துப்பாக்கி. வேணுகோபால் பதறி என்னது என்று எழப்போக அவரை நெருங்கி நெற்றி பொட்டில் முனையை வைத்தான் ராவ். உட்காருங்க. அரண்டு போய் அமர்ந்த வேணுகோபாலுக்கு அதே வினாடியில் நெற்றி முழுக்க வியர்த்து விட்டது. அலெக்ஸ் தன் ஹேண்ட்பேக் திறந்து அந்த பெல்ட் எடுத்தான். பட்டையான அந்த பெல்ட்டை அவர் மார்பில் பொருத்தி பக்கில்ஸ் போட்டான். பெல்ட்டோடு பாம் பொருத்தப்பட்டிருந்தது.
என்ன செய்றீங்க? பதறினார் வேணுகோபால். ஷூ, கேள்வி கேட்கக்கூடாது. ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து நிரம்பின பாம் இந்த பெல்ட்டில் இருக்கு. இப்போ என் கையில் இருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இந்த சின்ன பட்டனை நான் அழுத்த கூட வேணாம். லேசா தொட்டா போதும். ஃபெதர் டச் தொடட்டுமா என்றான் அலெக்ஸ். ஓ கடவுளே, வேணாம், என்னை எதுவும் செஞ்சிடாத. நான் வெடிச்சு செதறி செத்து போயிடுவேன். புரிஞ்சுதா? அப்ப நல்ல பிள்ளையா நாங்க சொல்றபடியெல்லாம் நடந்துக்கணும். செய்றீங்களா என்றான் துப்பாக்கியை அவர் நெற்றி போட்டிலிருந்து எடுத்த ராவ். செய்கிறேன், நீங்க எது சொன்னாலும் செய்கிறேன். என்னை உயிரோட விட்டா போதும் கெஞ்சினார் வேணுகோபால். சரி, உங்க உயிரோட மதிப்பு என்ன? புரியலையா? சரி, உங்களுக்கு எவ்வளவு சொத்து தேரும்? 30-35 கோடி தேரும். அதுல 10% தான் நாங்க கேட்கறது. ரொம்ப சீப் இல்ல உங்க உயிர்? ரைட், இப்போ நீங்க ஃபோன் செஞ்சு உங்க பையனை இங்கே வர சொல்லுங்க. பையனை மட்டும். வேணுகோபால் கை நடுங்க இன்டர்காம் எடுத்து சொன்னபடி, என் ரூமுக்கு உடனே வா, நீ மட்டும் வா என்று சொல்லி வைத்தார். ராவ் கதவருகில் சென்று காத்திருந்தான். அடுத்த நிமிடத்தின் துவக்கத்தில் உள்ளே நுழைந்த வேணுகோபால் மகன் தாமோதரன் உள்ளே வந்ததும் ராவ் அவன் நெஞ்சில் துப்பாக்கி வைத்ததும் வெலவெலத்து போனான் அவன். விபரீதமான நிலைமையை அவனுக்கு உணர்த்துவதற்கு 2 நிமிடங்களும் சில வாக்கியங்களும் செலவாகின. இத பார்ப்பா தாமோதரா, இப்போ உன்னோட அப்பாவை உன் கண்ணெதிர்க்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி நாங்க வெடிச்சு சிதறடிக்காம இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி செய்யணும் என்ற அலெக்ஸ் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னான். இவனும் உன் கூடவே வருவான். சொன்னதை மீறி வேற ஏதாச்சும் செஞ்சா இங்க அப்பா சதை துண்டுகளாத்தான் உனக்கு கிடைப்பாரு. புறப்படு. ராவும் தாமோதரனும் மட்டும் அறையை விட்டு வெளியேற கதவை தாழிட்ட அலெக்ஸ் கையில் அந்த ரிமோட் பீஸுடன் வேணுகோபாலுக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். அத்தியாயம் 8. பரத்தும் சுசீலாவும் ஆனந்தி ஜுவல்லரிக்குள் நுழைந்ததும் கூட்டத்தை பார்த்து வியந்த பரத், மை காட், இந்தியா ஏழை நாடுன்னு நீ நம்புவியா? இந்த கூட்டத்துல போட்டோல பார்த்த பிரீத்தி முகத்தை ஞாபகம் வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா சுசி? கொஞ்சம் கஷ்டம்தான் பரத். இவ்வளவு கூட்டத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கடையில தானே மண்டல தேவிக்கான வைர கிரீடம் பொதுமக்களோட பார்வைக்கு வச்சிருக்காங்க. பேப்பர்ல படிச்சமே என்றாள் சுசீலா. நகர்ந்துகிட்டே இரு, பின்னாடி பாரு தள்ளுறாங்க. ரொம்ப மோசம் பரத், நீங்க இப்படிதான் கிள்ளணுமா? பாவி, நான் கிள்ளல சுசி, எந்த ராஸ்கல் என்று திரும்பினான். கடந்து சென்ற 4-5 இளைஞர்களில் யாரும் சலனம் காட்டவில்லை. பரத், நான் பார்த்த வரைக்கும் அந்த பிரீத்திய காணோம். அவ வந்துட்டு போயிருக்கணும். இல்லைன்னாலும் இந்த கூட்டத்துல கண்டுபிடிக்கிறது சிரமம். இது கடையா? இல்ல, கடல். வெளியில போய் வாசல்ல நிக்கலாம். அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வெளியில வர்றவங்கள பிரீத்தி இருக்காளான்னு கவனிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸி. பரத், வந்தது வந்துட்டோம். அந்த வைர கிரீடத்தை பார்த்துட்டு போயிடலாமா? 3 கோடிக்கு வைர கிரீடம் பிரம்மாண்டம் இல்ல? சரி வா என்றான் பரத். மனிதர்களுக்கு நடுவில் நுழைந்து நுழைந்து நடந்து படிகள் ஏறி 3வது மாடி வந்தார்கள். வைர கிரீடம் வைக்கப்பட்டிருந்த அறை வாசலில் 20-30 பேர் கியூவில் நிற்க இவர்களும் சென்று வரிசையின் இறுதியில் சேர்ந்து கொண்டார்கள். ஏன் பரத், இந்த நகைக்கடை ஓனர் பையன் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களே, நாமளும் கியூவில் நின்று தான் போய் பார்க்கணுமா? அவன் ஃப்ரெண்டு இல்லை, காலேஜில் என் கிளாஸில் படித்தான். நெருக்கம் கிடையாது. கடைசி வரைக்கும் என்னங்க வாங்க போங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த வைர கிரீடத்தை பார்க்கறதுக்காக அவங்கிட்ட போய் பல்லு இழிக்க சொல்றியா? விடு, கூட்டம் கம்மி தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்காது. அவர்கள் மெதுவாக நகர்ந்து அந்த அறையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க தாமோதரனும் ராவும் அங்கே வந்து சேர்ந்து அறைக்குள் இருந்த இன்ஸ்பெக்டரை கை காட்டி வெளியே அழைத்தான் தாமோதரன். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து, என்ன சார் என்றார். பரத் சுசீலாவிடம் தூரத்தில் நின்றபடி தாமோதரனை காட்டி, அதோ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு, அவன்தான் ஓனர் பையன். பேரு தாவுல ஆரம்பிக்கும் என்றான். இன்ஸ்பெக்டரை பார்த்து தாமோதரன், அலெக்ஸ் சற்று முன் சொல்லி கொடுத்தபடி, சார், இவர் ஸ்ரீராமுடு ரெட்டி காரு, மண்டலதேவி கோயில் நிர்வாக கமிட்டியில செயலாளர் என்று ராவை அறிமுகம் செய்து வைத்து, வைர கிரீடத்துக்கு 4 நாளைக்கு சில விசேஷ பூஜைகள் செய்ய வேண்டியிருக்குதான், அதனால இன்னைக்கே வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க என்றான். அப்படியா? சோ இன்னைக்கோட எங்க டியூட்டி முடிஞ்சுதா? இப்பவே என்றான் ராவ். ஆமா சார், இன்னும் 10 நிமிஷத்துல இவங்க நகையோட புறப்பட போறாங்க. கூடவே அப்பாவும் போறாரு. அதனால வரிசையில நிக்கிறவங்களையெல்லாம் களைஞ்சு போக சொல்லிடுங்க. ரூமுக்குள்ள இருக்கிறவங்களையும் வெளியேற்றிட்டு உங்க போலீஸ்காரர்களையும் வெளியே வர சொல்லிடுங்க சார். ஓகே என்ற இன்ஸ்பெக்டர் உடனே கூட்டத்தை கலைந்து போகச் சொல்ல பரத் போலீஸ் கான்ஸ்டபிளிடம் காரணம் கேட்டான். நகை இப்பவே கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம் என்றார். பரத், இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போறதா? ஒரே 1 நிமிஷம் பார்த்துடலாம் வாங்க பரத். மற்றவங்க களைஞ்சு போனதும் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுங்க என்றாள் சுசீலா. சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்கள், அறைக்குள் கிரீடம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் கீழே அனுப்பப்பட போலீஸ்காரர்கள் தவிர தாமோதரனும்
ராவும் நிற்க அவர்களை நோக்கி பரத் சுசீலா வந்தார்கள். ஹலோ, எப்படி இருக்கீங்க என்றான் பரத் புன்னகையோடு. தாமோதரன் அடையாளம் புரிந்து கொண்டு, பரத், எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து என்றவன் வாஞ்சையாக கைகோர்த்து கொண்டு, ரொம்ப டேஞ்சரான தொழில் பார்க்குறீங்க போலிருக்கே, கேள்விப்பட்டேன். காலேஜ் படிக்கிறப்பவே உங்களுக்கு அபாயம்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு துணிஞ்சு இறங்கி உதவிகள் செய்கிறவராச்சே, இவங்க தான் சுசீலாவா என்றான். ஆமாம், கிரீடம் பார்க்கணும்னு சொன்னதால வந்தோம். திடுதிப்புன்னு எல்லாரையும் துரத்திட்டீங்களே, அப்படி என்ன அவசரம்? தாமோதரன் இன்ஸ்பெக்டரிடம் சொன்னதையே இவர்களிடமும் சொல்லிவிட்டு ராமுடு ரெட்டி என்று அறிமுகப்படுத்தி விபரம் சொன்னான். ஒரே ஒரு நிமிஷம், பார்த்துட்டு வந்துடுறோம் ப்ளீஸ் என்று பரத் மறுபடி கைகுலுக்கி, இன்னொரு நாள் ஃப்ரீயா பேசலாம் என்றான். பரத் சுசீலா படிகளில் இறங்கினார்கள். இரண்டாவது மாடிக்கு வந்ததும் சுசீலாவை ஓரமாக இழுத்த பரத், ஏதோ ஒரு சிக்கல் மாதிரி தெரியுது சுசி, அவன் என்கிட்ட இவ்வளவு உரிமையில பேசுறவன் இல்ல, ஃபுல் ஏசி, எனக்கு குளிர்து, ஆனா அவனுக்கு முகம் பூரா வேர்த்து கொட்டி இருந்ததை கவனிச்சியா? கை குலுக்கினப்போ உள்ளங்கையில ஒரு விரலால சுரண்டினா சுசி, அதுக்கு அர்த்தம் புரியல. பரத், ரெட்டின்னு ஒருத்தனை அறிமுகம் செஞ்சு வச்சாருல்ல, அவரோட தாடி நேச்சுரலாவே இல்ல, ரொம்ப கிட்ட நின்னு பார்த்தா ஒட்ட வச்ச தாடி மாதிரி எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. சுசி, இரு, அவன் என்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முயற்சி செஞ்சிருக்கான். அவன் என்ன டேஞ்சரான தொழிலில் இருக்கிறதா சொன்னான். அபாயம்னா பிடிக்கும்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நான் செயல்ல இறங்குவேன்னா. டேஞ்சர், அபாயம், ஆபத்து, இதைத்தான் அவன் உணர்த்தி இருக்கான். வா, மறுபடி மேலே போலாம். அவனை விட்டு விலகவே கூடாது. போலீஸை விட்டு அந்த தாடிக்காரனை தனியா பிரிச்சு அவனை உண்மையா கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவன் தானான்னு உறுதி செஞ்சுக்க சொல்லணும். கமான். மனித இடைஞ்சல்களுக்கு நடுவில் அவர்கள் மூன்றாவது மாடிக்கு வந்தபோது அங்கே யாரும் இல்லை. கிரீடம் வைக்கப்பட்ட அறை திறந்திருந்தது. உள்ளே மேஜை மேல் கிரீடம் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டி திறந்திருந்தது. சுசி, கிரீடம் இல்ல பாரு, வா கீழே போகலாம். இருவரும் லிஃப்ட்டுக்கு ஓடி வந்து பட்டனை அழுத்தி பார்த்து லிஃப்ட் வராததால் பொறுமை இழந்து படிகளில் இறங்கினார்கள் வேகமாக. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தபோது கண்ணாடி கதவுகள் வழியாக கடைக்கு வெளியில் ஒரு காரில் தாடிக்கார ரெட்டியும் இன்னொரு கண்ணாடி புட்டியும் தாமோதரனின் அப்பாவும் ஏறிக்கொண்டிருக்க, அந்த காரை வழியனுப்பும் விதமாக தாமோதரனும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள்கள் நின்றிருந்தார்கள். பரத் சுசீலா மக்களை விலக்கி, மக்களை மோதி, மக்களை தள்ளி பாய்ந்து வாசலை அடைந்து கண்ணாடி கதவு தள்ளி வெளியே வந்தபோது அந்த கார் புறப்பட்டு தூரத்தில் போயிருக்க, இன்ஸ்பெக்டர் தாமோதரனின் கையை பிடித்து குலுக்கி, எங்க பொறுப்பு முடிஞ்சது என்று சொல்லி விலகி ஜீப்பில் ஏறிக்கொண்ட போது பரத் தாமோதரன் அருகில் வந்து சற்றே மூச்சு வாங்கி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? எதுவும் இல்லையே, மாடியில் எனக்கு ஏதோ மறைமுகமாக சொல்ல விரும்பின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் என்றான். உள்ள போய் பேசலாம் என்ற தாமோதரன் அவர்கள் இருவரையும் இரண்டாவது மாடிக்கு தன் அப்பாவின் தனி அறைக்கு அழைத்து வந்து கதவை மூடிவிட்டு நடந்ததையெல்லாம் சொன்னான். அட பாவிங்களா, அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்படி கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்களே என்றாள் சுசீலா. ஐ எம் ஹெல்ப்லெஸ். அப்பா உடம்புல வெடிகுண்டு, ஒருத்தன் அதை வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். நான் என்ன செய்யறது? கார் புறப்பட்டு போனப்புறமும் நான் போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. அவங்க டீம்ல வேற ஆள் என்னை கண்காணிப்பானா. நான் போலீஸ்ல சொன்னதா தெரிஞ்சா வயர்லெஸ்ல அவங்களுக்கு தகவல் தருவானா. அவங்க உடனே எங்க அப்பாவை கொலை செஞ்சிருவாங்களாம். நான் தகவல் தராம இருந்தா அப்பாவை அவங்க பாதுகாப்பான தூரத்துக்கு போனதும் உயிரோட இறக்கி விட்டுடுவாங்களாம். நான் என்ன செய்யறது? எனக்கு 3 கோடி கிரீடம் முக்கியம் இல்லை, என் அப்பா தான் முக்கியம். அதனால தான் தேங்க்ஸ் சொல்லி இன்ஸ்பெக்டரையும் போலீஸ்காரங்களையும் அனுப்பி வச்சுட்டேன் என்றான் தாமோதரன். நீங்க விரலை காட்டினதுமே ஏதோ குழப்பம்னு புரிஞ்சுது, ஆனா கரெக்டா புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றான் பரத். அந்த நிமிஷமே நீங்க தெளிவா என் சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட எதுவும் செஞ்சிருக்க முடியாது. ஏன், அந்த தாடிக்காரனை மடக்கி இருக்கலாமே என்றாள் சுசீலா. மடக்கி என்ன பிரயோஜனம்? இந்த ரூம்ல அப்பா மேல வெடிகுண்டு பெல்ட் கட்டி விட்டுட்டு இன்னொருத்தன் தயாரா உட்காந்துருந்தானே. கொஞ்சம் ரிஸ்கான சூழ்நிலை தான். அவங்க போன கார் நம்பரை கவனிச்சிங்களா நீங்க? நீல கலர் அம்பாசிடர் கார் நம்பர் என்று தாமோதரன் ஒரு காகிதத்தில் பேனாவில் குறித்து காட்டினான். ஒன்று செய்யலாம், டிராஃபிக் போலீஸ்ல தகவல் சொல்லி கார் போன திசை சொல்லி கண்காணிக்க சொல்லலாமா? பயமா இருக்கு, அவங்க காரை போலீஸ் தொடர்றது தெரிஞ்ச ஆத்திரத்துல எங்க அப்பாவை ஏதாச்சும் செஞ்சுட்டா? பரத், வேணாம், ரிஸ்க் வேணாம். எங்க அப்பா பத்திரமா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் கிரீடம் கொள்ளை போன விஷயத்த போலீஸுக்கு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வேணாம் என்றான் தாமோதரன். 1/4 மணி நேரத்தில் ஒலித்த போனை ஆர்வமாக எடுத்தான் தாமோதரன். ஹலோ மிஸ்டர் தாமோதரன், உங்க அப்பாவை பனகல் பார்க் உள்ள ஒரு சிமெண்ட் பெஞ்சில் படுக்க வச்சிருக்கோம். மயக்கம்தான், கவலைப்பட வேணாம். ஒத்துழைச்சதுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அத்தியாயம் 9. மாலை செய்தித்தாள்களிலேயே செய்தி வந்துவிட்டது. வைர கிரீடம் நூதன முறையில் கொள்ளை,
என்று தலைப்பு போட்டு சகல விவரங்களும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் மயக்கத்தில் இருந்து திரும்பிய நகைக்கடை அதிபர் வேணுகோபாலை போலீசார் தீவிரமாக விசாரித்தார்கள். அவர்கள் தப்பி செல்ல பயன்படுத்திய நீல நிற அம்பாசிடர் காரை ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகில் போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள டிஐஜி சாமிநாதன் உடனடியாக மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன என்றும் ஒரு தனி போலீஸ் படை நியமிக்கப்பட்டு நாலா பக்கங்களிலும் குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். குற்றவாளிகள் 2க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மாறி மாறி தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றிருக்கலாம் என்றும் சொன்னார். தரை, ஆகாயம் மற்றும் கடல் மார்க்கங்களில் அந்த வைர கிரீடம் நகரை விட்டு செல்ல முடியாதபடி தீவிர சோதனைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். செய்தித்தாளை படித்துவிட்டு தூக்கி போட்ட கிரண் சிகரெட்டை ஆழமாக புகைத்தான். அலெக்ஸ், கதவு மூடிட்டு வா, ஆசையா ஒரு தடவை அந்த கிரீடத்தை பார்த்துடலாம் என்றான் ராவ். அலெக்ஸ் எழுந்து சென்று அரைக்கதவை தாழிட்டு விட்டு வந்து அமர்ந்தான். அவர்கள் மூவரும் சொந்த அடையாளங்களில் இருந்தார்கள். மணி 5:30 நெருங்கி கொண்டிருந்தது. கிரண் அந்த லெதர் சூட்கேஸின் ஜிப்பை இழுத்து திறந்தான். உள்ளே ஒரு டர்க்கி டவலில் சுற்றப்பட்ட கிரீடம் இருந்தது. எடுத்து டர்க்கி டவலை நீக்கி கிரீடத்தை கையில் எடுத்து பார்த்து அதற்கு ஒரு முத்தம் கொடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு கண்ணாடி பார்த்தான். திரும்பி அவர்களை பார்த்தான். எப்படி இருக்கு? ஜுவலிக்குது. இத்தனை ஈஸியா காரியம் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் அலெக்ஸ். திடீர்னு பரத் சுசீலாவை அங்க பார்த்ததும் திடுக்குன்னு இருந்துச்சு. அவங்க பாவம் சாதாரணமா கிரீடம் பார்க்க வந்திருக்காங்க. தாமோதரனுக்கு ஃப்ரெண்டு போலிருக்கு. கடைசியில போலீஸுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து பெப்பை காட்டிட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு என்றான் ராவ். 3 கோடி என்றான் கிரண். பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. டிஐஜி தனிப்பட அமைச்சு தீவிரமா நம்மளை தேடிக்கிட்டு இருக்காரு. பரத் சுசீலாவும் இதுல இறங்கலாம். அதனால இதை கைமாத்தி பணம் நம்ம கைக்கு வந்தப்புறம்தான் முழுசா சந்தோஷப்படணும். அலெக்ஸ், நீ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3 பேரும் மாறு வேஷத்துல இருந்தோம். காரோ திருடப்பட்டது. எத்தனை பேர் நம்மளை பத்தி அடையாளம் சொன்னாலும் அது போலி அடையாளமா தான் இருக்கும். சரி, இப்போ கிரீடம் கைமாத்துறது பத்தி பேசலாம். பம்பாயில சுலைமான் சேட் 2.25 தரேன்னு சொன்னாரு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் லாபம் வேணாமா? பொருள் நம்ம கைக்கு வந்ததும் ஃபோன் செய்யறதா சொல்லியிருந்தோம். பணத்தோட புறப்பட்டு வர சொல்லலாம். வாங்கிக்கிட்டு ஒப்படைச்சிடலாம். சரி, இத்தனை போலீஸ் கெடுபிடி தாண்டி சுலைமான் சேட்டு மட்டும் கிரீடத்தை எப்படி பாம்பேக்கு எடுத்துட்டு போவாரு? அதை நான் அன்னைக்கே கேட்டுட்டேன். சுலைமான் சேட் தொழில் வித்த தெரிஞ்சவரு. கையோட எலக்ட்ரிக் ஹீட்டர் எடுத்துட்டு வருவாராம். வைரத்தை எல்லாம் தனியா பேத்து எடுத்துட்டு கிரீடத்தை உருக்கி தங்க கட்டியாக்கிடுவாராம். அப்புறம் அதை எடுத்துட்டு போறதுக்கும் வேற ட்ரிக்ஸ் வச்சிருக்காராம். அதெல்லாம் அவர் பிரச்சனை, நமக்கென்ன? 2.25 ஓகேயா என்றான் அலெக்ஸ். நாம என்ன முதல் போட்டு தயாரிச்சோமா என்ன? வெறும் ₹1,00,000 கொடுத்தா கூட அது கொள்ளை லாபம் தானே. ஓகே, 10-15 கூட கிடைக்குமேன்னு வேற பார்ட்டி பிடிக்கிறதெல்லாம் வேணாம். சுலைமான் சேட்டு சொன்ன தொகையை எடுத்துக்கிட்டு நாளைக்கே புறப்பட்டு வர சொல்லிடலாம் என்றான் ராவ். இந்த ஹோட்டல் வேணாம், நம்ம வழக்கமான இடத்துக்கு வர சொல்லிடலாம் என்றான் கிரண். கிரண், நீயே பேசிடு, உனக்கு தான் ஹிந்தி சரளம் என்றான் அலெக்ஸ். இப்பவே பேசிடு, கோட்வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி பேசு. தெரியாதா எனக்கு என்று கிரண் டெலிஃபோனை எடுத்து ஹோட்டலின் டெலிஃபோன் போர்டுக்கான எண்ணை அழைத்து ஒரு எஸ்டிடி கால் டு பாம்பே நம்பர் சொல்கிறேன் குறிச்சுக்கங்க என்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே எஸ்டிடி ஃபெசிலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது. சரி பார்த்துட்டு இருக்காங்க. 1 or 2 hours ஆகும். உங்களுக்கு அர்ஜென்ட்டுனா பக்கத்தில் 4வது பில்டிங்லேயே பூத் இருக்குது. அவசரம் இல்லைன்னா 2 hours கழித்து லைன் வாங்கி தரேன் என்றான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். எனக்கு அர்ஜென்ட் என்று ஃபோனை வைத்துவிட்டு கிரண், நான் பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டான். பீர் சொல்லுங்க, அதுக்குள்ளே வந்துடுறேன். சொன்னபடி பீர் சப்ளை ஆவதற்குள் திரும்பி விட்டான் கிரண். பேசிட்டேன், சுலைமான் சேட்டே பேசினாரு. நாளைக்கு எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்குதோ புக் பண்ணிட்டு பணத்தோடு வரதா சொல்லிட்டாரு. அவரே வராராம். டிக்கெட் அரேஞ்ச் ஆனதும் ஃபோன் செஞ்சு தகவல் தரேன்னு சொல்லிட்டாரு என்றான். பீர் வந்ததும் மூவரும் குடித்துவிட்டு பேசினார்கள். கொஞ்ச நேரத்தில் ராவ் அலெக்ஸ் புறப்பட்டு சென்றதும் கிரண் லோக்கல் கால் இவனே டயல் செய்தான். ஹலோ என்று எதிர்முனையில் பெண் குரல் கேட்டது. ஏய், நான் கிரண், புறப்பட்டு வரியா என்றான். எப்போ? இப்பவே புறப்பட்டு வா. ஆச்சரியமா இருக்கே கிரண், இந்த வாரத்தில் என்னை கூப்பிடுறது 3வது தடவை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கே. டயத்தை வேஸ்ட் பண்ணாம புறப்பட்டு வா. சரி. கிரண் போனை வைத்துவிட்டு கிரீடம் உள்ள லெதர் சூட்கேஸை மட்டும் கட்டிலுக்கு அடியில் தள்ளி வைத்தான். பாருக்கு ஃபோன் செய்து 1/2 பாட்டில் விஸ்கி ஆர்டர் செய்தான். அதற்காகவும் அவளுக்காகவும் காத்திருந்தான். என்னாச்சு சுசி என்றான் பரத். சுசீலா மறுபடி ஒரு முறை டெலிஃபோனில் முயற்சி செய்துவிட்டு, நியூட்டனோட லைன் என்கேஜாவே இருக்கு பரத், நான் என்ன செய்யறது என்றாள். பரத் கையில் இருந்த அந்த ஜெம் கிளிப் அஷ்டகோணலாக கலைந்து கொண்டிருந்தது.
என்னதான் வேணுகோபால் உயிரோட பத்திரமா திரும்ப கிடைச்சிட்டாருனாலும் நம்ம கண் எதிரில் அந்த கிரீடத்தை அந்த கொள்ளைக்கார பசங்க அடிச்சிட்டு போனதை என்னால் தாங்கவே முடியல சுசி. அவங்கள போலீஸ்காரங்க பிடிச்சு கிரீடத்தை மீட்டுட்டா என் மனசு நிம்மதியாகும். தாமோதரன் இவ்வளவுக்கும் எனக்கு மறைமுகமா செய்தி கொடுத்தும் என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சு பாரு என்றான் பரத். புலம்பாதீங்க பரத், வெயிட், ரிங் போகுது, இந்தாங்க. சுசீலா நீட்டின ரிசீவரை வாங்கி கொண்டு ஹலோ நியூட்டன், குட் ஈவினிங் என்றான். குட் ஈவினிங் பரத், சொல்லுங்க. என்னாச்சு, கிரீடம் பிடிச்சிட்டீங்களா? எங்க? அவன் போன கார் திருடப்பட்ட கார். அவங்களோட அடையாளங்களை 100 பேர் சொல்றாங்க. அந்த அடையாளத்துல நம்ம எக்ஸ் கிரிமினல்ஸ் ஃபைல்ல யாரும் இல்லைன்னு கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சு. எல்லா ரோட்லையும் செக் போஸ்ட் போட்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட், ஹார்பர், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைய போலீஸ்காரங்க தரோவா எல்லா பயணிகளோட லக்கேஜுகளையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஃப்ளாஷ் ஆச்சு. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க பரத், ஒர்க் அவுட் ஆனால் சன்மானம் உண்டு. கிண்டலா? என் கண் முன்னாடி நடந்ததால ஒரு இன்ட்ரெஸ்ட். என் ஐடியா வேணாம்னா விட்டுடுங்க. சும்மா தமாஷ் பண்ணக்கூடாதா? உங்கள் யோசனையை என்னைக்கு அலட்சியப்படுத்திருக்கேனா? அவங்க மொத்தம் 3 பேர் இல்லையா? ஒருத்தன் காரில் வெயிட் பண்ணியிருக்கான். ஒருத்தன் வேணுகோபால மிரட்டல் முனையில் அவரோட ரூமில் வச்சிருந்தான். ஸ்ரீராமுடு ரெட்டியார்னு அறிமுகப்படுத்தப்பட்ட 3வது ஆள் தான் தாமோதரனோட வந்து பொதுமக்களை கலைஞ்சு போக சொன்னது. அப்போ நாங்கள் 2 பேரும் பர்மிஷன் வாங்கி கிரீடம் பார்க்க அந்த தனி ரூமுக்குள்ளே போனப்போ அவங்களும் உள்ளே வந்தாங்க. அந்த ரூமில் வைக்கப்பட்டிருக்கிற வீடியோ கேமரால ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேஷத்தில் இருந்தவன் பதிவாகி இருக்கணும். சரியா? கரெக்ட், பதிவாகி இருக்கான். அதை போட்டு பார்த்து அதுலேருந்து ஃபோட்டோ பண்ணி தான் ஏர்போர்ட் ஸ்டேஷனில் நிற்கிற போலீஸ்காரங்களுக்கு காப்பீஸ் கொடுத்து அனுப்பியிருக்கோம். அந்த ரூமில் 10 பேராக தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் உள்ள நுழைஞ்ச ஒவ்வொருத்தரோட முகமும் கேமராவில் தெளிவாக பதிவாகி இருக்கும். சரி, அதுக்கு என்ன? 2 நாள் அந்த கிரீடம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. சம்பவம் நடந்தது இன்னைக்கு. இந்த 2 நாளில் அந்த திருட்டு கும்பல் பொதுமக்களோட கலந்து சாதாரணமாக வந்து அந்த கிரீடத்தையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் நோட்டம் விட்டுட்டு போயிருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதுலேருந்து கேசட்டில் பதிவான ஒவ்வொருத்தரையுமே கம்ப்யூட்டரை வச்சு அனலைஸ் பண்ண சொல்லலாம். ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேஷம் யாருக்கு பொருந்ததுன்னு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி விசாரிக்கலாம். நாமும் ஒரு தடவை பார்க்கலாம். வெறும் பார்வைக்கு பிடிபடலாம். வெரி குட் ஐடியா பரத், நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நீங்களும் வரீங்களா? உதவியாக இருக்கும். நிச்சயமாக வரேன், ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுங்க என்று விட்டு ஃபோனை வைத்தான் பரத். நான் முகம் கழுவிட்டு வந்துடுறேன் பரத் என்ற சுசீலா அந்த அலுவலக அறையை ஒட்டியிருந்த டாய்லெட் அறைக்குள் செல்வதற்காக காத்திருந்தது போல ஃபோன் ஒலித்தது. எடுத்தால் ஹலோ, நான் வயோலா பேசுகிறேன் என்றாள். இப்போதான் உங்களை பற்றி நினச்சேங்க வயோலா. உங்களுக்கு ஃபோன் செஞ்சு இப்போ பீச்சுக்கு வந்து சந்திக்க முடியாதுன்னு சொல்ல நினச்சேன். ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் தெரியாது. எப்படி தகவல் சொல்கிறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்னை மீட் பண்ண பீச்சுக்கு வரதா இருந்தா நான் அதை கேன்சல் பண்ணிடலாம்னு தான் ஃபோன் செஞ்சேன். நல்ல வேலை, கேன்சல் பண்ணாதீங்க. அந்த ப்ரோக்ராமை பாருங்க. ரொம்ப முக்கியமான வேலையா? ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் பேப்பர் பார்த்தீங்களா? காலையில் ஆனந்தி ஜுவல்லரியிலேருந்து 3 கோடி ரூபாய் வைர கிரீடத்தை சாமர்த்தியமாக அடிச்சுட்டு போயிட்டது பற்றி படிச்சிங்களா? ஆமாம், படித்தேன். அப்போ அங்கே நாங்களும் இருந்தோம். ஜஸ்ட் மிஸ் பண்ணியாச்சு. அந்த வைர கிரீடத்தை மீட்டு அவங்கள பிடிக்கிறதுல போலீஸுக்கு உதவியா ஏதாச்சும் செய்யலாம்னு ஒரு ஆர்வம். அது சம்மந்தமா இப்போ கமிஷனர் ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்குது. அதான் வர முடியாமல் போகுது. பரவாயில்ல, இன்னும் என்ன நினைவுக்கு வரலையா? அதுதாங்க இப்போ எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. நானும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முக்கி யோசிக்கிறேன். நீங்கள் வேற கிளுகிழுப்பாக ஒரு குழு கொடுத்துட்டீங்க. கிளுகிழுப்பான குழுவா? பின்ன இல்லையா? பொது இடத்துக்கு போட்டுட்டு வர முடியாத ட்ரெஸ்ஸில் உங்களை நான் சந்திச்சதா சொன்னீங்களே. என்னை மண்டையை பிச்சிக்க வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? பேரை சொல்லிட்ட மாதிரி இந்த சஸ்பென்ஸையும் உடைச்சிடக்கூடாதா? இன்னொரு குழு வேணும்னா தரேன், சொல்லுங்க. என்னை சந்திக்கிறதுக்காக நீங்கள் 80 ரூபாய் செலவு செஞ்சீங்க பரத். இப்போ ஞாபகம் வரணுமே. இன்னும் குழப்பம் அதிகமாயிருக்கு. சரி வயோலா, நாம் எப்படி சந்திச்சிருந்தாலும் சரி, இப்போ இப்படி ஃபோன் செய்கிறீங்க, நேரில் சந்திக்கணும்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களோட பேச பிடிச்சிருக்கு. அங்கே தாங்க வில்லங்கம் ஸ்டார்ட் ஆகுது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சுசீலாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மறுபடி லவ் பண்ணுறது முடியாதுங்க. ஆரம்பத்திலே சொல்லிடணும் பாருங்க. பரத், நீங்கள் என்னை லவ் பண்ண வேணாம். ஜஸ்ட் கம்பெனி கொடுக்கக்கூடாதா? நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். அப்போ விரிவாக பேசலாம். சரிங்க, கம்பெனி கொடுக்கறதுனா அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் வருங்க வயோலா? ஃபோனில் சொல்ல முடியாத ஐட்டங்கள். வச்சிடவா? எச்சில் முழுங்கி விட்டு ஃபோனை வைத்தான் பரத். போதுமே கிரண், 5வது பெக்கு முடிஞ்சு எதுக்கு மறுபடி பாட்டில் எடுக்கிறீங்க என்றாள் அவள். அந்த ஹோட்டல் அறையில் ஒரு சின்ன லைட் மட்டும் போட்டுக்கொண்டு அவர்கள் கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள்.
நேரம் இரவு 9:40. நல்ல போதையில் இருந்த கிரண், இத பாரு, இன்னைக்கு நான் எக்கச்சக்கமான சந்தோஷத்துல இருக்கேன், அதனால கீழே விழற வரைக்கும் குடிக்க போறேன், நீ கொஞ்சம் குடிக்கிறியா? வேணாம். ஆமா, அப்படி என்ன பெரிய சந்தோஷம் கிரண்? 2.25 3ஆல வகுத்தா என்ன வரும்? கணக்கு போட்டு சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் கால்குலேட்டர்ல தான் வகுக்க முடியும். சரி, 275 3ஆல வகு. 91 சொச்சமும் வரும். ஏன்? ஒரே ப்ராஜெக்ட்ல அத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், பின்ன சந்தோஷம் இருக்காதா? குடிச்சிட்டு வளர்றீங்களா? 91 லட்சம் நீங்க சம்பாதிச்சிங்களா? ஆமா டார்லிங், உங்களோட இத்தனை நாளா பழகுறேன். உங்களுக்கு என்ன பிசினஸ் கிரண்? அவ்வளவு லாபம் தர பிசினஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு என்றாள் அவள். எடுக்கிறது விற்கிறது அந்த பிசினஸ். வாங்கிறது விற்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன எடுக்கிறது? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது, விட்டுடு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய லாபம் பார்த்ததில்ல, எல்லாம் அந்த மண்டல தேவி கடாட்சம் என்ற கிரண் அவள் கையில் வைத்திருந்த சிகரெட்டை வாங்கினான். போன் ஒலித்தது. எடுத்தான். ஹலோ, நான் சுலைமான் சேட் பேசுறேன் என்றது ஹிந்தி குரல். சொல்லுங்க என்றான் ஹிந்தியில். நான் நாளைக்கு ஃப்ளைட் நம்பர் IC 594 புறப்பட்டு வரேன். அந்த ஃப்ளைட் மெட்ராஸுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேரும்? ராத்திரி 8:45. ஒரு நிமிஷம் இருங்க என்று கிரண் அருகில் இருந்த மேஜையில் பேனா எடுத்து நியூஸ் பேப்பரின் ஒரு வெள்ளை பகுதியில் IC 594 8:45 PM என்று எழுதினான். ஓகே, யாராவது நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கணுமா? வேணாம், நீங்கள் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக நான் வந்துடுவேன். சரக்கு பத்திரமா இருக்கா? ரொம்ப பத்திரமா இருக்கு என்று போனை வைத்தான். படுக்கையிலிருந்து எழுந்து கேஷுவலாக உடைகளை அணிந்து கொள்ள துவங்கிய அவளுக்கு சிந்தனையோட்டம் தீவிரமானது. அவளுக்கு ஹிந்தி தெரியும். இரவு நேரம், அமைதி. அதனால் எதிர்முனையில் பேசியவன் பேசியதும் தெளிவாக கேட்டது. சரக்கு, சொன்ன நேரம், சொன்ன இடம், 2.25 3ஆல் வகுக்க சொன்னது, 91 லட்சம் லாபம், எடுப்பது விற்பது என்றது, மண்டலதேவி கடாட்சம் என்றது. இவை எல்லாமுமாக சேர்ந்து அவளுக்கு எதையோ புரிய வைத்தது. அவள் அன்றைய தினம் மாலை செய்தித்தாள் படித்திருந்தாள். அதில் மண்டலதேவிக்கு செய்யப்பட்ட வைர கிரீடம் கொள்ளையடிக்கப்பட்ட விபரங்களை படித்திருந்தாள். அதன் மதிப்பு 3 கோடி. அதில் சம்பந்தப்பட்டது 3 பேர். இந்த கிரண் அந்த 3 பேரில் ஒருவனா? ஏதோ எக்ஸ்போர்ட் பிசினஸோ என்னவோ செய்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த ஆள் கொள்ளைக்காரனா? இவன் எப்படியோ போகட்டும். நான் நம்பிக்கையோடு வணங்கும் மண்டலதேவியின் சொத்தை அபகரிப்பதா? மண்டலதேவியின் தீவிர பக்தையான நான் அதை அறிந்தும் சும்மா இருப்பதா? கூடாது. நான் புறப்படட்டுமா கிரண்? மணி 10:30. ரொம்ப லேட்டா புறப்பட்டா எனக்கு ஆட்டோ கிடைக்காது. தங்கிட்டு காலையில போயேன். இல்ல, நான் போகணும், எனக்கு வேலை இருக்கு. இரு வரேன். கிரண் லேசாக தள்ளாடியபடியே டாய்லெட் அறைக்குள் செல்ல, அந்த நேரத்தில் அவள் கிரண் எழுதிய விபரப்பகுதியை மட்டும் செய்தித்தாளில் இருந்து கிழித்தெடுத்து அவசரமாக தன் கைப்பையில் வைத்து கொண்டாள். டாய்லெட் அறையில் இருந்து வந்த கிரண் ஸ்டாண்டில் மாட்டியிருந்த தான் சட்டையை எடுத்து அதிலிருந்து மணிப்பர்ஸ் எடுத்தபோது ஒரு ரூபாய் நாணயம் தவறி கீழே விழுந்து உருண்டு அவள் காலடியில் வந்து நின்றது. குனிந்து எடுத்துக்கொண்ட அவள், இதை நான் வச்சுக்கிறேன், போன் செய்ய தேடுறப்போ 1 ரூபாய் காசு கிடைக்கிறதில்ல என்றாள். கிரண் மணிப்பர்ஸில் இருந்து 2 500 ரூபாய் தாள்கள் எடுத்து கொடுத்து கன்னத்தில் தட்டி, அடுத்த தடவை உனக்கு ஒரு வைர மோதிரம் செஞ்சு தரேன் டார்லிங் என்றான். நான் வரேன் கிரண். அவள் புறப்பட்டாள். நடந்தாள். லிப்டில் கீழே வந்தாள். நடந்தாள். தெருவுக்கு வந்தாள். நடந்தாள். காசு போட்டு பேசுகிற ஒரு பொது தொலைபேசி தூரத்தில் இருப்பதை பார்த்தாள். நடந்தாள். ரிசீவரை எடுத்து எண்கள் சுழற்றினாள். எதிர்முனை எடுக்கப்பட்டு ஹலோ, பரத் ஸ்பீக்கிங் என்றதுமே 1 ரூபாய் காசை போட்டுவிட்டு, ஹலோ, நான் வயோலா பேசுறேன் பரத் என்றாள். அவளாகிய வயோலா. நீங்க மறுபடி கொடுத்த க்ளூவை வச்சு யோசிச்சு பார்த்துட்டேங்க. இன்னும் உங்களை சந்திச்சது ஞாபகத்துக்கு வரலங்க வயோலா. அது சரி, என்ன இது, ராத்திரி 10:30 கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பரத், நான் ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து ரொம்ப அவசரமா ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்றதுக்காக கூப்பிடுறேன். அந்த வைர கிரீடம் கொள்ளையடிக்கப்பட்டதை நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்க இல்லையா? எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நாம உடனே சந்திச்சா நான் எல்லாத்தையும் விபரமா சொல்றேன். யார் அந்த ஆளு? என் கஸ்டமர். ஐயோ, நேர்ல பேசலாமே. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க வயோலா? இடத்த சொல்லுங்க, நான் உடனே புறப்படுறேன். பரத்தின் குரல் பாதியில் கட்டாக. நிமிர்ந்து பார்த்தால் கிரண் புன்னகையோடு தொடர்பை துண்டித்துவிட்டு நின்றிருந்தான். நினைச்சேன், என்னடா இது, அவசரமா புறப்படுறாளே, அதுல இந்த ராத்திரியில முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு புறப்படுறாளே, அதுலேயும் ஃபோன் செய்யறதுக்கு என்கிட்டயே 1 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு புறப்படுறாளேன்னு நினைச்சு உடனே ஃபாலோ செஞ்சேன் கண்ணு. நான் எவ்வளவு போதையில் இருந்தாலும் புத்தி மட்டும் அழுங்குறதே இல்லடி. பாரு, இந்த அழகான உடம்ப எத்தனை தடவை என் 2 கையாலையும் தொட்டிருக்கேன். இப்போ கத்தியால தொட வேண்டியிருக்கு. கிரண் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து பட்டன் கத்தி எடுத்து விரித்து, வயோலா, நோ ப்ளீஸ்
என்று பதற கெஞ்ச தினத்தந்தி பாஷையில் சதக் சதக் என்று குத்திவிட்டான். நகம் கடித்தபடி பதட்டமாக காத்திருந்த பரத்திற்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமிலிருந்து போன் வந்தபோது மணி 11:45. சார், நீங்க சொன்னது சரி. நீங்க சொன்னதும் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற எல்லா பப்ளிக் பூத்லையும் பேட்ரோலிங் வேன்களுக்கு தகவல் சொல்லி பார்க்க சொன்னதுல பெசன்ட் நகர்ல ஒரு பப்ளிக் பூத்துல ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடக்குது. கத்தியில குத்தப்பட்டிருக்காங்க. டிஐஜி சுவாமிநாதன் வந்திருக்கிறாரு ஸ்பாட்டுக்கு. இன்ஸ்பெக்டர் நியூட்டன் உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னாரு. பெசன்ட் நகர்ல அந்த பூத் எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க, நான் புறப்பட்டு வரேன். சொல்லப்பட்ட இடக்குறிப்பை மனதில் வாங்கி கொண்ட பரத் அருகில் இருந்த சுசீலாவிடம், வா சுசி போகலாம். கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணு வயோலாவா தான் இருக்கணும். பாவம், அவ யாரு, என்ன தொழில், அவ எப்படி கிரீடம் திருட்டு மேட்டர்ல ஒருத்தனை சந்தேகப்பட்டா எதுவும் புரியல என்றான். ஒன்னு நிச்சயம் பரத், கொல்லப்பட்டது வயோலாவா இருந்தா கொலை செஞ்சது கிரீடத்தை கொள்ளையடிச்ச அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான். இருவரும் புறப்பட்டு பெசன்ட் நகரில் குறிப்பிட்ட அந்த டெலிஃபோன் பூத்துக்கு வந்து சேர்ந்தபோது டிஐஜி இப்போதுதான் புறப்பட்டு போனதாக இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தெரிவித்தார். டெலிஃபோன் பூத் உள்ளே சரிந்து இரத்தத்திற்கு நடுவில் கிடந்தவள் வயோலாதான் என்று தெரிந்ததும் பரத்திற்கு துக்கமாக இருந்தது. ஆம்புலன்ஸிற்காக காத்திருப்பதாக கொட்டாவிக்கு நடுவில் சொன்ன நியூட்டனிடம், யாருன்னு விவரம் தெரிஞ்சுதா? ஹேண்ட்பேக்கில் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தா பரத். இவ பேரு வயோலா. மந்தைவெளியில பரணி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அட்ரஸ், ஃபோன் கூட இருக்கு. ஃபோன் செஞ்சோம். இவ வீட்டில் இருந்த இவளோட சித்தி பேசுனாங்க, வரவழைச்சோம். அதோ அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்க என்று சற்று தள்ளி போலீஸ் ஜீப்பில் சாய்ந்து நின்று அழுதபடி இருந்த பெண்ணை காட்டினார். விசாரிச்சிங்களா? எங்க, இப்பதான் கொஞ்சம் அழுகை கண்ட்ரோல் ஆகியிருக்கு. வாங்க விசாரிக்கலாம். ஆமா, இந்த வயோலா உங்களுக்கு ஃபோன்ல என்ன சொன்னா? ஏற்கனவே அறிமுகம் உண்டா பரத்? சொல்றேன் சார், முதல்ல வயோலாவோட சித்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான் பரத். அவர்கள் அந்த விசும்பும் பெண்ணிடம் வந்தார்கள். இதோ பாருங்கம்மா, நீங்க வாய் திறந்து கொஞ்சமாவது பேசினாதான் மேற்கொண்டு நாங்க செயல்பட முடியும். இந்த பொண்ணு வயோலா யாரு, எங்க போயிருந்தா, யாரோட என்ன பகை, யார் இவளை இப்படி கொலை செஞ்சிருக்கலாம், இதுக்கெல்லாம் உங்க பதில்கள் வேணும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பேசுங்க. அந்த சித்தி முழுக்க நனைந்து இனி இன்ச்சு இடம் பாக்கி இல்லாத கர்ச்சிப்பில் மூக்கு துடைத்து இடுப்பில் செருகி கொண்டு, சார், வயோலா ஒரு டான்சர் சார் என்றார். பரதநாட்டியமா? இல்ல, கேபரே. பரத்திற்குள் 1000 வாட் பல்ப் எரிந்து சகலமும் சுத்தமாக புரிந்தது. 6 மாதம் முன்பாக ஒரு பழைய நண்பனை பார்க்க போய் அவன் வலுக்கட்டாயமாக ஒரு கேபரே ஷோவுக்கு கூட்டி போனதும் அங்கே ஆடிய பெண்களில் வயோலா பிரமாதமாக ஆடியதும் நினைவுக்கு வந்தது. அந்த பணக்கார நண்பன் வயோலா கிட்டே வந்த போதெல்லாம் புது 5 ரூபாய் கட்டை பிரித்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் கிள்ளி அவளுக்கு பணத்தால் அபிஷேகம் செய்தபடி இருந்ததும் நினைவு வந்தது. அதனால்தான் வயோலா, உங்க 5 ரூபாய் ஃப்ரெண்டு நல்லா இருக்காரா என்று விசாரித்தாள். பொது இடத்திற்கு போட்டுக்கொண்டு வர முடியாத ட்ரெஸ் என்றாள். கடைசியாக 80 ரூபாய் செலவு செய்து வந்து பார்த்தீர்கள் என்றாள். சித்தி மேலும் தொடர்ந்தாள். சார், கேபரே ஆடுற பொண்ணு வாழ்க்கைய எப்படி ஓட்ட முடியும்னு உங்களுக்கே தெரியும். அப்பப்போ சில பணக்கார கஸ்டமர்ஸ் ஃபோன் செஞ்சு கூப்பிடுவாங்க, போயிட்டு வருவா. இன்னைக்கும் ஒரு கஸ்டமர் ஃபோன் வந்தது. ஈவினிங் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா நைட்டு திரும்பிடுவேன், இல்லைன்னா காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டு போனான். மற்றபடி அவளுக்கு கொலை செய்யப்படுற அளவு பகை எதுவும் இல்லை. பரத் நியூட்டனை தனியாக அழைத்து வந்தான். சார், கிரீடம் திருட்டுல தான் ஒருத்தனை ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறதா வயோலா என்கிட்ட ஃபோன்ல சொன்னான். நேர்ல வந்தா விபரமா சொல்றேன்னா அவசரமா ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறதா சொன்னான். சார், கிரீடம் திருட்டுல தான் ஒருத்தனை ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறதா வயோலா என்கிட்ட ஃபோன்ல சொன்னான். நேர்ல வந்தா விபரமா சொல்றேன்னா அவசரமா ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறதா சொன்னான். திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. மறுபடி அவளே கூப்பிடுவான்னு வெயிட் செஞ்சேன், ஃபோன் வரல. அதனால சந்தேகப்பட்டு தான் பப்ளிக் பூத்துல எல்லாம் பார்க்க சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்தேன் என்றான் பரத். பரத், இது அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்குக்குள்ள இருந்தது பாருங்க என்று நியூட்டன் செய்தித்தாளில் இருந்து கிழிக்கப்பட்ட ஓரப்பகுதி துண்டு காகிதத்தை எடுத்து காட்டினார். வாய்விட்டு படித்தால் சுசீலா. ஐசி 594 8:45 PM. இது பாம்பே ஃப்ளைட் சார். 8:45ங்கிறது அரைவல் டைம். இது வாரத்துல 2 நாள் தான், புதனும் ஞாயிறும். நான் வந்திருக்கேன் இதுல என்றான் பரத். நாளைக்கு ஞாயிறு என்றார் நியூட்டன். இதை இவ ஏன் எடுத்து வச்சிருக்கா, கொஞ்சம் கொடுங்காத. கையில் வாங்கி பார்த்த பரத், சார், இது ஹிந்து பேப்பர்ல கிழிக்கப்பட்டது. இன்னைக்கு தேதி தெரியுது பாருங்க. இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல இருந்து கிழிக்கப்பட்டது. இது வயோலாவோட கையெழுத்து தானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அம்மா, கொஞ்சம் இப்படி வாங்க என்று அந்த சித்தியை அழைத்தார். வந்ததும் சீட்டை காட்டி, இது வயோலாவோட கையெழுத்தான்னு பாருங்கம்மா. அவள் பார்த்துவிட்டு, இல்லைங்க, அவ நம்பர் எழுதுற ஸ்டைலே வேற, நிச்சயமா இது அவ கையெழுத்தே இல்லை.
சரி, உங்க வீட்டில் ஹிண்டு வாங்குறீங்களா? இல்லை சார். இன்னைக்கு காலையிலேருந்து வயோலா எங்கெங்கே போனான்னு சொல்லுங்களேன். எங்கேயும் போகலை சார். அவளுக்கு சனி ஞாயிறு டான்ஸ் கிடையாது. பகலில் வீட்டில் தான் இருப்பா. ஈவினிங் ஃபோன் வந்ததும் புறப்பட்டு போனா. எங்கேருந்து ஃபோன் வந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லலையா? ஒரு கஸ்டமர் ஃபோன் செய்கிறாரு, போயிட்டு வந்துடுறேன்னு மட்டும் சொன்னான். கஸ்டமர்னா வீட்டில் இருந்து பேசியிருப்பாரா? உங்களால் ஏதாச்சும் யூகம் பண்ண முடியுமா? பெரிய ஹோட்டல்ஸில் ரூம் போட்டுட்டு தான் கூப்பிடுவாங்க சார். வீட்டுக்கு கூப்பிடுறது அபூர்வம். பரத் உடனே சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். சற்று தள்ளி ஸ்கை ஸ்டார் என்கிற அந்த நட்சத்திர ஹோட்டல் இருந்தது. நியூட்டன், நான் ஒரு யூகம் சொல்கிறேன், சரியானு பாருங்க. கிரீடம் கொள்ளையடிச்ச 3 பேரில் ஒருத்தனோ இல்லை 3 பேருமோ இந்த ஸ்கை ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கலாம். அந்த ஒருத்தன் வயோலாவோட கஸ்டமர். ஃபோன் செஞ்சு வயோலாவை கூப்பிட்டுருக்கான். இவளும் புறப்பட்டு வந்திருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கஸ்டமர் கிரீடம் பற்றி ஏதாச்சும் உளறி கொட்டி இருக்கலாம். இல்லைன்னா இவளே கிரீடத்தை கண்ணால் பார்த்துருக்கலாம். ஈவினிங் நானும் வயோலாவும் மீட் பண்ணுறதா இருந்தோம். வயோலாவே ஃபோன் செஞ்சு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டு வரவான்னு கேட்டா. நான் வேணான்னு சொன்னேன். அப்போ கிரீடம் திருட்டு பற்றி சொல்லி அது சம்மந்தமாக கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன்னு நான் சொன்னேன். அதனால் அவள் தன் சந்தேகத்தை எனக்கு சொல்கிறதுக்காக ஃபோன் செஞ்சிருக்கா. ஆனால் அவள் சந்தேகப்பட்டுட்டதை அவன் உணர்ந்திருக்கணும். அதனால் அவளை தொடர்ந்து வந்து குத்திட்டான். எல்லாமே கரெக்டாக இருக்கு பரத். இந்த சீட்டு என்றார் நியூட்டன். நான் சொல்கிறேன் என்றாள் சுசீலா. இவ அந்த கஸ்டமரோட இருந்தப்போ நாளைக்கு யாரோ ஒரு பார்ட்டி பாம்பேலேருந்து வர்ற விபரம் ஃபோனில் தகவலாக வந்திருக்கணும். அந்த எக்ஸு தகவலை நியூஸ் பேப்பர் ஓரத்தில் குறிச்சிட்டு இருக்கணும். வயோலா எங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அதை ரகசியமாக கிழிச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். யூ ஆர் ரைட் சார். வாங்க, பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹோட்டல் இதான். வாங்க போய் ரிசப்ஷனில் விசாரிக்கலாம் என்றான் பரத். ஹோட்டல் ஸ்கை ஸ்டாரில் இரவு நேர ரிசப்ஷனிஸ்டாக இருந்த ஆணிடம் ஸ்ரீராமுடு ரெட்டியார் வேடத்தில் இருந்த ராவின் புகைப்படத்தை காட்டினார் நியூட்டன். நல்லா பொறுமையாக பார்த்து சொல்லுங்க மிஸ்டர். இந்த ஆள் உங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கானா? இந்த தாடி ஒட்டு தாடி. தாடி இல்லாமல் கற்பனை செஞ்சு பார்த்து சொல்லுங்க. அவன் ஃபோட்டோவை இப்படி பிடித்து பார்த்து அப்படி பிடித்து பார்த்து குழம்பி போய், சார் தப்பாக நினைக்காதீங்க. இந்த ஹோட்டலில் 88 ரூம்ஸ் இருக்கு. நான் இங்கே 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறவன் இல்லை. இவன் இதே அடையாளத்தில் இந்த ஹோட்டலில் வேற யாராச்சும் டியூட்டியில் இருந்தப்போ ரூம் போட்டு தங்கியிருந்தா கூட எனக்கு தெரியாது. பரத் சொன்னான். இவர் சொல்றது ரொம்ப நியாயம். இன்னொரு வழி இருக்கு. ஏன் சார், உங்கள் ஹோட்டலில் எல்லா ரூம்லையும் என்ன நியூஸ் பேப்பர் போடுவீங்க? ஹிண்டு என்றான் அவன். ஒன்று செய்யலாம். ஒவ்வொரு ரூமுக்கா போய் கதவு தட்டி இன்னைக்கு போடப்பட்ட ஹிண்டு கேட்கறது. எந்த பேப்பரில் ஓரம் கிழிஞ்சிருக்கோ அந்த ரூமில் இருக்கிறவன் தான் கொள்ளையில் சம்மந்தப்பட்டவன் என்றான் பரத். இந்த நேரத்திலையா என்றார் நியூட்டன். வேற வழி இல்லை. சில சமயம் இந்த மாதிரி அன்டயத்தில் நீங்கள் ஹோட்டலில் ரெய்டு போகிறது இல்லையா, அந்த மாதிரி தான். வேற எப்படி அவனை பிடிக்கிறது? ஓகே, எங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்கள் ஒத்துழைங்க என்றார் நியூட்டன். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று உள்ளே இருந்தவர்களை டிஸ்டர்ப் செய்து பணிவாக சாரி சொல்லி ஹிண்டு பேப்பர் வாங்கி பார்க்க துவங்கினார்கள். 3வது மாடிக்கு வந்தார்கள். அறை எண் 305 306 முடித்து கிரண் தங்கி இருந்த 307ஆம் நம்பர் அறைக்கு வந்தார்கள். சார், இந்த ரூம்ல தங்கி இருக்கிறவர் வெளியே போயிருக்காரு. சாவி ரிசப்ஷன்ல இருக்கு. 10:30 மணிக்கு மேல புறப்பட்டு வெளியில போனாரு என்றான் ரிசப்ஷனிஸ்ட். அவர் பேர் என்ன? பாண்டியன். 10 நாளா தங்கியிருக்காரு சார். அந்த சாவியை எடுத்துட்டு வாங்க என்றான் பரத். சாவி கொண்டு வரப்பட்டது. 307ஆம் நம்பர் அறை திறக்கப்பட்டது. உள்ளே வந்தார்கள். சுசீலா டீஃபாய் மேல் கிடந்த ஹிண்டு பேப்பரை புரட்டி, பரத் இதோ பாருங்க, ஓரம் கிழிஞ்சிருக்கு என்றால் உற்சாகமாக. அந்த துண்டு காகிதத்தை அந்த இடத்தில் பொருத்தி பார்க்க சரியாக பொருந்தியது. இந்த ரூம் தான். இங்கே தான் வயோலா வந்திருக்கா. இந்த பாண்டியன் தான் அவளை வரவழைச்சவன். இந்த பாண்டியன் தான் கொள்ளையில ஈடுபட்டவன். இந்த பாண்டியன் தான் அவளை கொலையும் செஞ்சவன். இவன் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு கீழே போய் பாருங்க சார். நான் இங்கே இருக்கிற அவனோட சாமான்களை சோதனை போட்டு பார்க்குறேன் என்றான் பரத். ரிசப்ஷனிஸ்டும் நியூட்டனும் புறப்பட்டு சென்றார்கள். அங்கு இருந்த 2 சூட்கேஸ்களை திறந்து சோதனை செய்தான் பரத். பேண்ட் சட்டைகளை தவிர வேற எதுவுமே கிடைக்கவில்லை. கோட் ஸ்டாண்டில் தொங்கின சட்டையின் பாக்கெட்டுகளிலும் எதுவும் இல்லை. கபோர்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிளில், மேஜையில், அதன் டிராயரில் என்று பொறுமையாக தேடியும் அந்த பாண்டியன் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கீழே இறங்கி வந்தார்கள். பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துருக்கான் பரத். பெங்களூர் போலீஸுக்கு தகவல் தந்திருக்கேன். இந்த அட்ரஸில் விசாரிக்க சொல்லியிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்? எதிர்பாராத விதமா ஒரு கொலையை செய்ய நேர்ந்துட்டதால இந்த பாண்டியன் ரூமை விட்டு புறப்பட்டு போயிருக்கணும். ரூமை காலி செய்ய நேரம் இல்லாம அவசரமா எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு புறப்பட்டு போயிருக்கணும். மறுபடி அவன் திரும்பி இதே ரூமுக்கு வருவானாங்கிறது சந்தேகம். எதுக்கும் ஒரு மஃப்டி போலீஸை உள்ள மறைஞ்சிருக்க செய்யலாம் என்ற பரத் ரிசப்ஷனிஸ்ட் பக்கம் திரும்பி, இந்த பாண்டியன் இன்னைக்கு பூரா எந்த நம்பருக்கு ஃபோன் பேசினான்னு தகவல் இருக்குமே உங்ககிட்ட?
லோக்கல் கால்னா தகவல் இருக்காது, டைரக்ட் லைன் கொடுத்துருக்கோம். எஸ்டிடினா மட்டும் எங்கள் போர்டில் சொல்லி நாங்கள் நம்பர் வாங்கி தருவோம் என்று அவன் ஏதோ சட்டென்று நினைவு வந்தவனாக நெற்றியில் தட்டி கொண்டு, சார், இந்த பாண்டியன் இன்னைக்கு ஈவினிங் பாம்பேக்கு எஸ்டிடி பேசணும்னு சொன்னாரு. அப்போ இங்கே கொஞ்சம் ரிப்பேர் சரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2 மணி நேரமாகும். அர்ஜென்ட்னா 4வது பில்டிங்லேயே ஒரு எஸ்டிடி பூத் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் எனக்கு அர்ஜென்ட்னு சொல்லி வச்சுட்டாரு. சுசீலா குறுக்கிட்டு, பரத், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அந்த கிரீடம் சம்பந்தமா பம்பாயில் யாரையோ இவன் தொடர்பு கொண்டிருக்கான். அந்த கிரீடம் பம்பாய் போக போகுது. அதுக்காக யாரோ ஒருத்தன் நாளைக்கு அந்த ஐசி 594 ஃப்ளைட்டில் புறப்பட்டு மெட்ராஸ் வரான். கரெக்டா என்றாள். அப்படித்தான் இருக்கணும். பம்பாய்க்கு எஸ்டிடி கால் பேசணும்னு இந்த பாண்டியன் கேட்டது எத்தனை மணிக்கு? ஈவினிங் 5:45 இருக்கும். சரி, இந்த பாண்டியன் தங்கி இருக்கிற ரூமுக்கு ரூம் பாயா கடந்த 2-3 நாளில் வேலை பார்த்தவங்க யாருன்னு பார்த்து கூப்பிட்டு உட்கார வைங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எஸ்டிடி பூத்து போய் விசாரிச்சுட்டு வரோம். அதுக்கு முன்னாடி இந்த பாண்டியன் எப்படி இருப்பான் கொஞ்சம் வர்ணிங்க பார்க்கலாம் என்றான். அவன் சொன்ன குறிப்புகளோடு மூவரும் அருகில் இருந்த 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய அந்த எஸ்டிடி பூத்திற்கு வந்தார்கள். அங்க அடையாளங்களை சொல்லி, இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் சொல்கிற இந்த ஆள் இங்கே வந்து பம்பாய்க்கு ஒரு எஸ்டிடி கால் பேசினாரா என்றான் பரத். பேசியிருப்பார் சார், ஞாபகம் இல்லை என்ற பூத் இளைஞன் அப்போதுதான் ஒரு எஸ்டிடி கால் பேசி முடித்துவிட்டு வந்த நபரிடம் கம்ப்யூட்டர் அடித்து துப்பிய பில் பார்த்து பணம் வாங்கி டிராயரில் போட்டான். அந்த ஆள் போனதும் பில்லை இயந்திரத்தில் இருந்து துண்டித்து அருகில் இருந்த மூங்கில் குப்பை கூடையில் போட்டான். பரத் அந்த குப்பை கூடையை கவனிக்க அங்கே நிறைய பில்கள் நிரம்பி வழிந்தன. ஏன்பா, ஃபோன் பேசுகிறவங்க நீ கொடுக்குற பில்லை வாங்கிக்கிறது இல்லையா? 100ல் ஒருத்தர் தான் பில்லை கேட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு போவாங்க. நான் பில்லை தூக்கி குப்பையில் போடுவேன். நமக்கு லக் இருக்கான்னு பார்க்கலாம் என்ற பரத் அந்த குப்பை தொட்டியில் கிடந்த பில்களை எல்லாம் வாரி போட்டு, சுசி பாரு, இதில் இன்னைக்கு தேதியில் ஈவினிங் 5:45க்கு மேலே 022ங்கிற பாம்பேயோட எஸ்டிடி கோடோட ஆரம்பித்து ஏதாச்சும் பில் கிடைக்குதான்னு பாரு என்றான். அரை மணி நேரம் மெனக்கெட்டதில் அன்றைய தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாம்பேக்கு 3 பில்கள் கிடைத்தன. நியூட்டன், இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, உங்கள் ஆஃபீஸ் போய் உக்காந்துக்கிட்டு பாம்பே போலீஸை கான்டாக்ட் பண்ணுறோம். இதில் இருக்கிற 3 டெலிஃபோன் நம்பர்களையும் கொடுத்து இந்த 3 பார்ட்டியோட அட்ரஸையும் தெரிஞ்சுக்க சொல்கிறோம். அப்புறம் ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கின அட்ரஸில் இந்த 3 அட்ரஸில் ஏதாவது ஒத்து போகுதான்னு பார்க்க சொல்கிறோம். ஒத்துப்போனால் இந்த கொள்ளை கும்பலை சந்திக்கிறதுக்காக நாளைக்கு பாம்பேலேருந்து வரப்போகிற பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்றான். ஒரு நீண்ட பெருமூச்சு வெளியேற்றினார் நியூட்டன். மறுநாள் இரவு 8:45 ஐசி 594 விமானம் பாம்பேயிலிருந்து வந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கியது. சஃபாரி சூட் அணிந்த சுலைமான் சேட் சூட்கேஸுடன் இறங்கினார். கட்டிடத்திற்கு வந்து கன்வேயர் பெல்ட் அருகில் காத்திருந்து தனது மேலும் 2 பெரிய சூட்கேஸ்களை எடுத்து தரையில் உருட்டி கொண்டு வெளியே வந்தார். ஒரு டாக்ஸி அமர்த்தி கொண்டார். ட்ரீடன்ட் ஹோட்டலுக்கு வந்தார். ஏற்கனவே அவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்த அறைக்கு வந்து சேர்ந்தார். டாய்லெட் அறைக்கு சென்று திரும்பி வெளவெளத்தார். எதிரே 4 போலீஸ்காரர்கள் அவரை நோக்கி துப்பாக்கியை நிமிர்த்தி பிடித்திருந்தார்கள். நியூட்டன் அவரை எதுவும் கேட்காமல் 2 பெரிய சூட்கேஸ்களை திறந்து வழிய அடுக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் கட்டுகளை பார்த்தார். இதில் எவ்வளவு பணம் இருக்கு சுலைமான் சேட்? 2.25 கோடி. இதான் வைர கிரீடத்துக்கு நீங்கள் பேசின விலையா என்றவர் அவரை நெருங்கி, எப்படி வசதி? எல்லாத்தையும் இங்கே இப்போ சொல்கிறீங்களா, இல்லை விதவிதமான விசாரணைகளை சந்திச்சு கடைசியாக சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் என்றார் நடுங்கியபடி சுலைமான் சேட். சொன்னார், வெரி குட். கிரண் ராவ், அலெக்ஸ், இந்த 3 பேரும் வைர கிரீடத்தோட உங்களை எங்கே எத்தனை மணிக்கு சந்திக்கிறதா பேச்சு சொன்னார். அத்தியாயம் 10. ஒலித்த போனை பரத் எடுத்தான். நியூட்டன் பேசுகிறேன். சுலைமான் சேட் நாம் சொல்லி கொடுத்தபடி நடிச்சாரு. திடுதிப்புன்னு சூழ்ந்துக்கிட்டு நாங்கள் அந்த 3 பேரையும் அமுக்கிட்டோம். வைரகிரீடம் கைப்பற்றிட்டோம். இதை கைப்பற்ற நீங்கள் செஞ்ச உதவியை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கமிஷனர் சொல்லியிருக்காரு. நாளைக்கு பேப்பரில் உங்கள் பேரும் வரும். தேங்க்யூ என்று வைத்த பரத் சுசீலாவிடம் விவரங்களை சொல்லி, பாவம் வயோலா பரிதாபமாக செத்துட்டாளே. அது சரி பரத், அவளை முதலா நீங்கள் எங்கே சந்திச்சிங்கன்னு இன்னும் ஞாபகம் இல்லையா என்றாள் சுசீலா. அது மட்டும் ஞாபகத்துக்கே வரல என்றவன் வயிற்றில் குத்திய சுசீலா, என்ன வடிகட்டின மண்டுன்னு நினச்சிங்களா? அவ சொன்ன க்ளூ வச்சு பார்த்தா நீங்கள் கேபரேக்கு போய் அவ டான்ஸை பார்த்துருக்கீங்க, உண்டா இல்லையா? எப்போவோ நடந்த சம்பவத்துக்கு கூட இப்போ ரியாக்ஷன் தர்றியே, நியாயமா? அரியா பருவத்தில் அறிஞ்சுக்கிற துடிப்பில் யாரும் செய்யறதுதான் சுசி. நீங்கள் எத்தனை நாவல் ஆனாலும் உருப்படவே போறதில்ல என்று விட்டு வேகமாக போனாள் சுசீலா. முற்றும்.